உயிர்த்தெழுதலின் சாட்சியம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1958 வருடம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு மாலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலைகவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவியிலான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லோருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டுக் கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலேயப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண அக்கிரைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, சகோதரன் நெவில், உங்களுக்கு நன்றி. உங்கள் யாவருக்கும் ஒரு மாலை வணக்கம். இந்த நாள் இது எனக்கான ஒரு மகத்தான நாளாய் இருந்து வருகிறது. இது அநேக வழிகளில் மகத்தானதாய் இருந்து வருகிறது. உண்மையாகவே நான் இன்றைக்கு சற்று வயதானவனாக ஆகிவிட்டேன். ஆகையால் அது சற்று பெரியவனாக்குகிறது. நான் ஒரு மேலான வயதை அடைந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு மகத்தான நாளாய் இருந்து வருகிறது. ஏனென்றால் இது ஈஸ்டராய் உள்ளது. ஆகையால் ஒரு மகத்தான நாள். ஏனென்றால் இந்த நாளில் ஏதோ ஒரு காரியம் எனக்கு சம்பவித்துள்ளது. நான் அதை பெற்றுள்ளேன். ஒருபோதும் அதை மறக்கவும் மாட்டேன். அது என் இருதயத்தில் உண்டான ஒரு வாஞ்சையா இருந்தது. அதாவது நான் ஏன் இந்த உலகில் பிறந்தேன் என்றும் அந்த காரியங்களை குறித்தும் நான் என் வாழ்நாளெல்லாம் வியந்திருக்கிறேன். அதன் பின்னர் நான் இந்த காலையில் நான் மோசேயை குறித்து பேசிக் கொண்டிருந்ததை சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அவன் ஒரு எபிரேயனாய் இருந்தான் என்பதை அவன் அறிந்து கொண்ட போது அவனுக்கு அவனுடைய சிந்தையில் என்ன தோன்றியிருக்க வேண்டும்? ஏன் தேவன் அவனை பார்வோனுடைய அரண்மனையிலே வளரும்படி அனுமதித்து விட்டு அதன் பின்னர் அந்த இடத்திலிருந்து எடுத்து
வாழ்க்கையில் அவன் என்ன செய்ய வேண்டியவனாய் இருந்தான் என்பதை கண்டறியும்படிக்கு வனாந்தரத்தின் பின்பக்கத்திலே உள்ள ஒரு இருப்பிடத்தில் இருக்க வைத்தார். ஒரு பையனாய் இருந்ததிலிருந்து எப்படியாய் அந்த தேவன் ஆரம்ப நாட்களிலிருந்து என்னென்றை பேசிக்கொண்டு வந்திருந்தார் என்று நான் அடிக்கடி வியப்புற்றிருக்கிறேன். அதன் பின்னர் அவர் ஏன் அந்த புகைப்படம் எடுக்கும்படி அனுமதித்தார் என்று நான் வியப்புறுகிறேன். அவர் ஏன் அதை ஜெர்மனியிலும் பின்லாந்திலும் செய்தார் என்று நான் வியப்புறுகிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் சம்பவித்திருக்கின்றன என்று நான் வியப்புற்றிருக்கிறேன். அதை என்னால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அது காரணம், நான் ஒரு பிரசங்கி அல்ல. நான் கல்வி பயிற்சியை பெற்றிருக்கவில்லை. நான் ஒரு பிரசங்கியாய் இருக்கும்படியான திறமையை உடையவனாய் இருக்கவில்லை. அது வித்தியாசமான ஏதோ ஒரு காரியமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் மனிதனின் பாரம்பரியத்தின் காரணத்தால் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கோ மருத்துவ விஞ்ஞானம் அணுக முடியாத வியாதிகளினால் அனுதினமும் மரிக்கிற லட்சக்கணக்கானோரை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றனர். நான் அதை காணும்படி உயிரோடு இல்லாமல் இருக்கலாம், நான் நம்புகிறேன். ஆனால் ஒரு நேரம் வரப்போகிறது என்றும் அது சமீபத்தில் இருக்கலாம் என்றும், அதாவது தேவன் இன்னமும் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று நிரூபிக்கும்படியாக இந்த வகையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை ஓர் அளவு முறையில் கண்டிருக்கிறேன். ஆனால் அது நாம் காணப்போகும் ஒரு சிறு அளவு முறையாய் இருந்ததென்றே நான் நம்புகிறேன். இப்பொழுது நான் கொஞ்ச காலம் இளைப்பாறுதலுக்காக இக்காலையில் செல்ல வேண்டியவனாயிருக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த தண்ணீரில், அதாவது நான் அநேக முறையில் ஞானஸ்தானம் கொடுத்துள்ளேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் எப்போதும் குளிரடைந்ததை காட்டிலும் அதிக கடுங்குளிரடைந்தேன். என்னால் பேச முடியாத அளவிற்கு நான் அவ்வளவு கடுங்குளிரடைந்தேன். அது பனி மிகுதியினால் மெலிவுற்று போனதன் காரணமாயிருந்தது. நான் கிறிஸ்துமஸ் முதற்கொண்டு இல்லை, சரியாக கிறிஸ்துமஸிற்கு பிறகு ஓர் இரவு கூட தங்கி இளைப்பாராமல் சென்று கொண்டே இருக்கிறேன். எனக்கு மோசமான ஜலதோஷம் இல்லை, ஆனால் நான் சற்று பலவீனமடைந்து பனி மிகுதியினால் மெலிவுற்று போயிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை நான் ஒரு சில தினங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளும்படியாக ஏரிக்கு செல்லப் போகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு சில தினங்களிலேயே நான் திரும்பி வந்து விடுவேன். எனவே தேவனுக்கு சித்தமானால் சுமார் 10, இப்பொழுதிலிருந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் நடைபெற உள்ள ஆராதனைகளுக்கு நான் வெளியே செல்வதற்கு முன்னர் நாம் மீண்டும் ஒன்று கூடி சந்திப்போம். அதன் பின்னர் நான் இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள் நியூ இங்கிலாந்தில் உள்ள மாநிலங்களுக்கு திரும்ப செல்கிறேன். திரும்பி வருவேன். அது 2 நாட்கள், 2 அல்லது 3 நாட்கள் தவிர மே மாதம் முழுவதுமாயிருக்கிறது. அதன் பின்னர் அங்கிருந்து நான் ஆப்பிரிக்காவுக்கு செல்லும் வரையில் இடையில் எனக்கு ஏறக்குறை 5 நாட்களுக்கு மேல் இருக்காது. அது ஜூன் மாதம் முழுவதுமானதாயிருக்கிறது. எனவே அது கடினமானதாயிருக்கிறது. நான் எனக்காக ஜெபிக்கிற இந்த சிறு சபையின் பேரில், இந்த ஜனங்களின் பேரில் தான் சார்ந்திருக்கப் போகிறேன். ஏனென்றால் எனக்கு அது தேவை. அது மிக அவசியமான தேவையாயிருக்கிறது. மகிமையின் இந்த பக்கமுள்ள யாவும் என்னவா இருந்து வருகிறது என்றும், எப்படிப்பட்ட போராட்டங்களினூடாக நான் செல்ல வேண்டியதாக இருக்கிறது என்பதையும் எவருமே அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நான் அதை ஜனங்களுக்கு கூறுகிறதில்லை. அதை ஜனங்களுக்கு கூற வேண்டியதில்லை. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நானும் அதை புரிந்து கொள்கிறதில்லை. அது ஏதோ ஒரு காரியமாயிருக்கிறது. எனவே நீங்கள் தொடர்ந்து முன் செல்லுங்கள். அப்படியே தயக்கமின்றி முன் செல்லுங்கள். இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற ஜனங்கள் மிக நீண்ட நேரம் நிற்க வேண்டியதாகிறாது. சகோதரனவில் சற்று முன்னர் வாசித்திருக்கிற உயிர்த்தெழுதலை குறித்ததான லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த வேத பகுதியையே இன்றிரவு ஒரு பாடப்பகுதியாக நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். இன்றிரவு என்னுடைய தலைப்பு உயிர்த்தெழுதலின் சாட்சியம் என்பதாகும். இப்பொழுது அவர் வாசித்துக் கொண்டிருக்கையில் அதில் அவர் பேசியிருந்த அநேக காரியங்கள் இருந்தன. இங்கே நான் அதை குறிப்பிட்டுக் கூற விரும்புகிறேன். அதாவது, முதலில் இவர்கள் காலையில் கல்லறைக்கு சென்றிருந்தனர். இப்பொழுது அவர் எவ்வளவாய் மரித்தார் என்பதும் அவருடைய மரணம் எவ்வளவு துயரார்ந்ததாய் இருந்தது என்பதும் முக்கியமன்று. ஆனால் உயிர்த்தெழுதல் இல்லாமல் இருந்தால் அவர் மரித்து போன ஒரு மனிதனாய் இருந்திருப்பார். புரிகிறதா? நம்முடைய உலகத்தில் மகத்தான உரிமை கோரிக்கைகளை நிலைநாட்டி இருக்கிற அநேக மகத்தான மனிதர்கள் இருந்து வந்திருக்கின்றனர். உதாரணமாக, கன்ஃபூசியஸ், மகத்தான சீன தத்துவ ஞானி, சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்னரே மரித்து போய்விட்டார். புத்தர், ஜப்பானின் மகத்தான தீர்க்கதரிசி, கடவுள், அவரும் கூட ஏறத்தாழ 2300 ஆண்டுகளுக்கு முன்னரே மரித்து விட்டார். மகத்தான கூற்றுக்களை நிலைநாட்டினார். ஆனால் அவர் மரித்து போய்விட்டார். அவர் கல்லறையில் தரித்திருக்கிறார். முகமது அவருடைய கல்லறையிலே இருக்கின்ற ஸ்லாக்கியம் என்னவெனில், அங்கே 2000 ஆண்டுகளாக அவருடைய கல்லறையிலே வெள்ளை குதிரை நிற்கிறது. அதில் 4 மணி நேரத்திற்கு ஒருமுறை காவலர்கள் மாற்றப்பட்டு என்றோ ஒரு நாள் அவர் எழும்பி வந்து உலகத்தை சுற்றிலும் சவாரி செய்து அதை ஜெயங்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முகமதியர்கள், அவர்களுடைய மார்க்கம் உலகத்திலேயே பெரிதான எண்ணிக்கை கொண்ட மார்க்கமாய் உள்ளது. எல்லா கிறிஸ்தவர்களையும் கத்தோலிக்கர்களையும் ஒன்று சேர்த்தாலும் அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாயிருக்கின்றனர். ஆனால் முகமதுவோ இன்னமும் கல்லறையில் இருக்கிறார். நாம்
இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று கூறும்போது இந்த எல்லா மார்க்கங்களில் உள்ளவர்களுமே அதை நிரூபியுங்கள் என்று கூறுகின்றனர். அப்பொழுது நாமோ நல்லது, அவர் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறார் என்று கூறுகிறோம். அதற்கு இவர்களுடைய ஸ்தாபகர் ஓர் இருதயத்திற்குள் இருக்கிறார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இயேசுவானவர் நம்மை ஒரு திடமான அவருடைய உயிர்த்தெழுதலின் அஸ்திபார கண்மலையின் மேல் இருக்கும்படி விட்டுள்ளார் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வியப்படைய வேண்டியதில்லை, அது சத்தியமாய் இருக்கிறது. அதாவது அந்த வியப்பூட்டும் காரியம் என்னவெனில், அநேக ஜனங்கள் அதை காண்கிறதில்லை என்பதே ஆகும். நான் அதை குறித்து வியப்படைந்திருக்கிறேன். எனவே நான் இன்றிரவு வேதாகமத்தின் மூலம் அதை அணுக முயற்சிக்கப் போகிறேன். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களேயானால், இவர்கள் அதிகாலையில் கல்லறையில் இருந்தனர். அவர்கள் 2 பேரை சந்தித்தனர். அவர்கள் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த தூதர்களாய் இருந்தனர். அவர்கள் இவர்களிடத்தில், அவர் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்றார்கள். அவர்கள் கல்லறையிடத்திற்கு சென்று அவர் அங்கு இல்லை என்பதை கண்டறிந்தனர். அப்பொழுது அவர்கள், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று இந்த குறிப்பிடத்தக்க கேள்வியை கேட்டு அவர் கூறின, அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு இந்த காரியங்களை சொன்னாரே என்று கூறினார்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு காலத்தை குறித்து மேலோட்டமாக படித்திருக்கலாம், ஆனால் நாம் அதை சற்று நேரம் ஆய்ந்து பார்ப்போமாக. அவர் இந்த காரியங்களை அவர் உங்களுக்கு கலிலேயாவில் இருந்த காலத்தில் சொன்னார் என்று கூறினார். அவர்கள் ஏன் அதை புரிந்து கொள்ளவில்லை? அவர்கள் ஏன் அதை மறவாமல் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை? இங்கே அதற்கு மற்றொரு மகத்தான முக்கியத்துவம் உண்டு. அதாவது அதை அவர்களுக்கு சொன்னவர்கள் இல்லை, கல்லறை அண்டையிலே இந்த சீசர்களுக்கு சொன்னவர்கள் அவர்களும் கூட கலிலேயாவில் அவரோடு இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவானவர் தம்முடைய சிலுவை ஏற்றத்திற்கு முன்னர் அவர்களிடத்தில் கூறியிருந்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஓ, என்ன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம்! நீங்கள் பாருங்கள், அந்த தூதர்கள் அங்கே இருந்தனர் என்பதை அந்த சீஷர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவர்கள் அங்கே இருந்தது தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் அவர்கள், அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு இதை அவர் சொல்லவில்லையா என்று கூறினர். அது தேவனுடைய தூதர்கள் அவருக்கு பயந்தவர்களை சூட பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ள வேத வாக்கியத்தை நிறைவேற்றுகிறது. அதை அறிந்து கொள்வது என்ன ஒரு மகத்தான காரியமாய் உள்ளது. இன்றிரவு இந்த கட்டடத்தில் தேவனுடைய தூதர்கள் கவனமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் கூறுகிற ஒவ்வொரு வார்த்தையையும், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இதோ அதை குறித்த வேத பிரகாரமான நிரூபணம் உள்ளது. கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லவில்லையா? மேலும் அவர் இந்த காரியங்களை உங்களுக்கு கூறினார் என்பதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அந்த வார்த்தை நினைவு கூறுங்கள் என்பது ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒரு வார்த்தையாய் உள்ளது. ஓ, இழக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய ஆக்கினை தீர்ப்பை முத்திரையிட்ட பிறகும், அவர்கள் தங்களுடைய கடைசி பிரசங்கத்தை கேட்ட பிறகும், ஒரு பிசாசுடைய நரகத்தில் இருக்கப் போவது, இழக்கப்பட்டு மனம் திரும்ப வாய்ப்பே இல்லாமல் இருக்கப் போவதும், அவர்கள் புறக்கணித்திருக்கிற சந்தர்ப்பங்களை நினைவு கூறுவதும் என்ன ஒரு விசனமுள்ள காரியமாயிருக்கிறது. நீங்களோ என்னிடத்தில், அப்படியானால் பிரசங்கியாரே, பாதாளத்தில் நினைவு கூறுதல் உண்டா என்று கேட்கலாம். இயேசுவே உண்டு என்று கூறினார். ஐஸ்வர்யவான் தன் கண்களை பாதாளத்திலே ஏறெடுத்து பார்த்தபோது அவன் ஆபிரகாமையும் அவருடைய மடியிலே லாசருவையும் கண்டான் என்று அவர் கூறினார். அப்பொழுது அவர், உன்னுடைய ஜீவிய காலத்தை நினைத்து பார் என்றார். ஒரு நினைவு கூறுதல் உண்டு. இழக்கப்பட்டவர்கள் அறிந்து கொள்ளும்படி பெரிய கூட்டங்களில் அமர்ந்திருந்தும், தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட ஊழியர்களின் வல்லமையான பிரசங்களை கேட்டிருந்தும், அது மட்டுமின்றி தேவன் ஜனங்களுக்கு நிகழ்த்தியிருந்த அபிஷேகிக்கப்பட்ட அடையாளங்களையும் அதிசயங்களையும் காணும்படி இருந்தும், அதன் பின்னர் இந்த எல்லா எச்சரிப்புகளையும் நினைவு கூர்ந்து, அதே சமயத்தில் இழக்கப்பட்டிருப்பது எப்படிப்பட்ட ஓர் அச்சந்தருகிற காரியமாயிருக்கும். ஏன், அது அவர்களை என்னென்றைக்குமாய் நினைவூட்டி அலைகழிக்கும். இயேசுவின் மரணத்துக்கு பிறகு அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் தேவன் நோவாவின் நாட்களில் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது மனம் திரும்பாமல் போனவைகள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு மேசியா வரப்போவதா இருந்தார் என்று சாட்சி பகர்ந்த நோவா, ஏனோக்கு மற்றும் அவர்களுடைய நாட்களின் மகத்தான தீர்க்கதரிசிகளை அவர்களுடைய நினைவு கூறுதலுக்கு கொண்டு வரும்படிக்கு சென்றார். அவர்கள் அந்த செய்தியை புறக்கணித்து விட்டிருந்தனர். ஓ, இழக்கப்பட்ட என்னுடைய நண்பனே, உனக்காக நினைவு கூறும்படியான அந்த நாளில் அது ஒரு பயங்கரமான காரியமாயிருக்கும். நீ இங்கே மரிக்கும் போது உன்னுடைய கிரியைகள் உன்னை பின்தொடரும். அவைகள் ஒன்று நித்தியத்தினூடாக உன்னை விட்டு ஓயாமல் நினைவுகளில் அலைகழிக்கும், அல்லது நித்தியத்தினூடாக உன்னை ஆசீர்வதிக்கும். ஆனால் நினைவிருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கோ அது என்ன ஒரு மகத்தான காரியமாய், ஒரு சந்தோஷமாய், உண்மைகளை சந்திக்கும்படி நினைவிற்கு கொண்டு வரக்கூடியதாயும், இன்றிரவு இந்த கட்டிடத்தில் இருக்கிற தூதர்களையும் மகத்தான கூட்டங்களையும் மகத்தான நேரங்களையும் நாம் ஒருமித்து அனுபவித்திருந்த மகத்தான சந்தோஷத்தின் நினைவு கூறுதலுமாய் இருக்க வேண்டும்.
அது ரட்சிக்கப்பட்ட மற்றும் ரட்சிக்கப்படாத இரு குழுவினருக்குமே முன்னால் உள்ள என்ன ஒரு நேரமாய் இருக்க வேண்டும். தேவன் ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். அவர் மிகவும் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறாரே. அவர் மிகுந்த தயவு, சாந்தம், பொறுமை நிறைந்தவராயிருக்கிறாரே. அவர் ஒருவரும் கெட்டுப்போகாமல் இருக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் மனுஷரை அழிந்து போவதிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் செய்திருக்கிறார். ஆயினும் அவர்கள் எப்படி ஆயினும் அழிந்து போவார்கள், ஏனென்றால் அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. இப்பொழுது நாம் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் இருந்த 2 மனுஷரை காணும்படி இன்றிரவு நம்முடைய ஆய்வினை தொடருவோம். அநேகர் வந்து ஒரு காலியான கல்லறையை குறித்து கூறிவிட்டு அவருடைய சரீரம் அங்கு இல்லை என்றும் கூறியிருந்தனர். சில ஸ்திரீகள் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்று அவர்களிடம் கூறின தேவ தூதரை தரிசித்தோம் என்று கூறியிருந்தனர். அதே சமயத்தில் இந்த எல்லா செய்தியையுமே இன்னமும் இந்த ஜனங்கள் விசுவாசிக்காமல் திடனற்று போய் வீட்டுக்கு திரும்பி போய்க் கொண்டிருந்தனர். அந்த முதலாம் ஈஸ்டரில், அந்த அழகான இளவேநீர் பருவகால ஈஸ்டர் காலையில் இயேசுவானவர் ஜனங்களுக்கு மத்தியில் உயிரோடு இருக்க, இந்த ஜனங்களோ திடனற்று போய் வீதியினூடாக நடந்து கொண்டு துக்கம் கொண்ட இருதயங்களோடும் சிலுவையில் அடைந்ததை குறித்து கலக்கமடைந்ததோடும் தொடர்ந்து செல்வதை குறித்து எண்ணி பாருங்கள். அவர்கள் நடந்து சென்ற போது யாரோ ஒருவர் வீதியின் ஓரத்திலிருந்து நடந்து வந்து அவர்களோடு பேசத் துவங்கினார் என்பதை நாம் கண்டறிகிறோம். அவர் யாராய் இருந்தார் என்பதை அவர்கள் அறியாதிருந்தனர், ஏனென்றால் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று வேத வாக்கியம் கூறுகிறது. ஓ, இங்கேதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது ஏதோ ஒரு காரியம் சம்பவித்ததாய் மட்டுமில்லாமல், இது ஒரு தீர்க்க தரிசனமாயும் சம்பவிக்கப் போவதாய் இருந்த ஏதோ ஒரு காரியத்தின் நிழலாயும் இருந்தது. நம்முடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தர் எந்த காரியத்தையுமே ஒருபோதும் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே இருக்கும்படியாக செய்ததே இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் ஒரு பொருளை கொண்டிருந்தது. அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் நித்தியமானதாக இருந்தது. அவர் ஒருபோதும் மரித்து போய்விடவில்லை. ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு செய்கையும், ஒவ்வொரு வார்த்தையுமே மரித்து போய்விடவில்லை. ஓ, அதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் உங்களுக்குள்ளே எல்லாவற்றை கொண்டும் அதற்குள்ளாக உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள முடியும். அப்பொழுது அது வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வீதியினூடாக நடந்து சென்ற போது ஒரு அந்நிய மனிதன் கூட நடந்து சென்றார். அப்பொழுது அவர் அவர்களிடத்தில், நீங்கள் ஏன் மிகவும் துக்கமாய் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மகிழ்ச்சியாய் இருந்திருக்க வேண்டும். எனவே அவர், நீங்கள் ஏன் மிகுந்த துக்கமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீர் எருசலேமுக்கு ஒரு அந்நியரோ, சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை நீர் அறிந்திருக்கவில்லையா? நாங்கள் நசரேயனாகிய இயேசு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசியை உடையவர்களாய் இருந்தோம். அவர் விடுவிப்பவராய் இருப்பார் என்று நாங்கள் அவரில் நம்பிக்கை கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுடைய ஜனங்கள் அவரை சிலுவையில் அறைந்தனர். இது சம்பவித்து இன்று 3ஆம் நாளாயிருக்கிறது என்று கூறினார்கள். அவர்கள் என்ன சம்பவித்திருந்தது என்ற சம்பவத்தை குறித்தும், அவர் எப்படி மரித்திருந்தார் என்பதை குறித்தும், அவர்கள் எப்படி அவரை மகத்தான விடுவிப்பவராக எதிர்பார்த்திருந்தனர் என்பதையும் கூற துவங்கினர். ஆனால் எப்படியாய் அந்த உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசியால் அங்கே தம்முடைய முகத்தில் துப்பின எச்சிலோடும் ஒரு போர் சேவகன் அவருடைய தலையை சுற்றி ஒரு கண்டை துணியை கட்டி அவருடைய கண்களை மூடி ஒரு கோலினால் அவருடைய தலையின் மேல் அடித்து, இப்பொழுது தீர்க்க தரிசன முறை, நீர் தீர்க்க தரிசன முறைப்பவராயிற்றே, உன்னை அடித்தது யார் என்று எங்களுக்கு சொல்லும், அப்பொழுது நாங்கள் உண்மை விசுவாசிப்போம் என்று கூறும்படி அனுமதித்துவிட்டு இரக்கத்தோடு நிற்க முடிந்தது. அது ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியாதா இருந்தது. மேசியா அப்படி இல்லாமல் வித்தியாசமான ஒருவராய் இருப்பார் என்றே அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தனர். இன்றைக்கு அது ஒரு உண்மையான காட்சியா இருக்கிறது அல்லவா? ஜனங்கள் உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யம் இருப்பதை காட்டிலும் வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அது பகட்டாரவாரமாய் வரும்படிக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை வாடிகன் நகரத்தில் அல்லது ஏதோ ஒரு பெரிய மாதா கோயிலில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் அதை ஒரு கூட்ட ஏழைகளின் மத்தியிலும், படிப்பறியாதவர்கள் மத்தியிலும், தாழ்மையான இருதயம் கொண்டவர்களுக்கு மத்தியிலும் கொண்டு வருகின்றபடியால் அது ஞானிகளின் கண்களையும் கல்விமான்களின் கண்களையும் குருடாக்குகிறது. ஓ, அந்த பெண்மணி தன்னுடைய தலைமுடியினால் அவருடைய பாதத்தை துடைத்தது என்னே ஒரு பரியாசமாய் இருந்தது. அவள் உண்மையான விசுவாசியாய் இருந்தபடியால் அதை செய்திருந்தாள். அவர் சிலுவையின் மேல் தம்முடைய கரங்கள் சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டிருப்பதோடு அங்கே தொங்கிக் கொண்டிருப்பதை காண்பதும், பிரதான ஆசாரியன், இப்பொழுது நீர் தேவனுடைய குமாரனையானால் இங்கே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும், அப்படியே உம்முடைய கரங்களை அவிழ்த்துக் கொண்டு சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வாரும், அப்பொழுது நாங்கள் உண்மை விசுவாசிப்போம் என்று கூறினதை கேட்பதும் என்னே ஒரு பரியாசமாய் இருந்தது. இப்பொழுது இயற்கையான மனிதனுடைய சிந்தையில் உள்ள மாம்ச பிரகாரமான மனிதன், சபை மனிதன், பாவனை விசுவாசி. காரணம், ஒவ்வொரு சபையும் 3 வகையான வித்தியாசமான ஜனங்களை கொண்டுள்ளது. அது உண்மையான விசுவாசி, பாவனை விசுவாசி மற்றும் அவிசுவாசி என்பதாகும்.
ஒவ்வொரு சபையும் அவர்களை உடையவர்களாயிருக்கிறது. இந்த மனிதன் குருடரின் கண்களை திறந்திருந்தவர், செவிடரின் செவிகளின் அடைப்பை எடுத்து விட்டவர். ஒரு மனிதன் மரித்து போய் 4 நாட்களாகியும் அவரை உயிரோடு எழுப்பினவர். அவர் செய்த இப்படிப்பட்ட காரியங்களை பட்டியலிட முடிந்தவர். அங்கே தன்னுடைய முகத்தின் மேல் எச்சிலோடு தொங்குவதையும், ஒரு பிரதான ஆசாரியன் அவர் மேல் பழி சுமத்துவதையும், இப்படிப்பட்ட காரியங்களை அவர் மீது கூற அவரோ தம்முடைய வாயை ஒருபோதும் திறவாமல் விசாரணையில் ஒரு வார்த்தையும் திருப்பி கூறாதையும் குறித்து எண்ணி பாருங்கள். ஏனென்றால் அவர், நான் தேவனுக்கு பிரியமானதையே எப்பொழுதும் செய்கிறேன் என்றார். அது அவ்வாறு நிகழ வேண்டும் என்பது தேவனுக்கு பிரியமாய் இருந்து கொண்டிருந்தது. இப்பொழுது நாம் அவரை ஒரு சில நிமிடங்கள் கவனிப்போம். இப்பொழுது இந்த சீஷர்களால் இது ஏன் நடைபெற வேண்டும் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகையால் அவர்கள் நெடுக நடந்து செல்கையில் இந்த சம்பவத்தை கூறி கொட்டி தீர்க்க துவங்கினர். அப்பொழுது இயேசு அவர்களை நிறுத்தினார். நீங்கள் பாருங்கள், அவர்கள் அவரை குறித்து பேசிக் கொண்டிருந்த போது அவர் அவர்களுக்கு பிரசன்னமானார். அந்த காரணத்தினால் இன்றைக்கு அவர் அநேக சபை ஜனங்களுக்கு பிரசன்னமாகிறதில்லை. ஏனென்றால் அவர்கள் அவரை குறித்து போதுமான அளவு பேசுகிறதில்லை. சபையானது எப்பொழுதுமே அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற சில பெரிய காரியங்களை குறித்தும், சில பெரிய சமூக விருந்துகளை குறித்தும், அல்லது அவர்கள் சென்று கொண்டிருக்கிற சில வனபோஜன இடங்களை குறித்தும், அல்லது அவர்கள் செய்யப்போவதாய் இருக்கிற சில புதிய ஏதோ ஒன்றை குறித்தும், சில சங்கங்களை குறித்துமே பேசிக் கொண்டிருக்கிறது. சபையானது கிறிஸ்துவுக்கான எந்த இடத்தையும் வைத்திராத அளவிற்கு அது சங்கங்களால் மிகவும் பாரமடைந்துள்ளது. உண்மையான சபையோ ஒரு ஜபக்கூட்டத்திற்கும் அவரை அறிந்து அவரை நேசிக்கிறவர்களுக்காக எல்லாவற்றையும் மறுத்தொதுக்கி இந்த எல்லா சங்கங்களையும் குறித்து எப்போதுமே பாரமடைந்திராததா இருக்கிறது. இந்த விதத்தில் தான் அவர் இருந்தார். அவர் பிரசன்னமான போது அவர்கள் அவரை குறித்து பேசிக் கொண்டிருந்தனர். நாம் நம்முடைய அண்டை வீட்டாரை குறித்து பேசுவதை விட்டுவிட்டு, சபையில் உள்ள மாய்மாலக்காரர்களை குறித்து பேசுவதை விட்டுவிட்டு, இயேசுவை குறித்து அதிகமாய் பேசுவோமையானால் அப்பொழுது நாம் அதிகமாக இயேசுவின் பிரசன்னமாகுதலை உடையவர்களாயிருப்போம். பிரசங்கிமார்களின் பிழைகளை குறித்து பேசுவதையும், மற்ற ஏதோ ஒரு காரியத்தின் தவறுகளை குறித்து பேசுவதையும் விட்டுவிடுவோமேயானால் நலமாயிருக்கும். ஆனால் இயேசுவை குறித்து அதிகம் பேசினால் அப்பொழுது அதிகமான காரியங்கள் சம்பவிக்கும். இப்பொழுது அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அவர் பிரசன்னமானார். அதன் பின்னர் கவனியுங்கள், அவர் பிரசன்னமாகிற போது அவர் உங்கள் பட்சமாய் சேர்ந்து கொள்ள துவங்குகிறதில்லை. ஓ, அது உண்மை. இந்த ஒருவர் நீக்கப்பட வேண்டும், இந்த புதிதான ஒரு மேய்ப்பரை கொண்டிருக்க வேண்டும், அல்லது அந்த அண்டை விட்டார் உங்களுக்கு தவறு செய்து விட்டார். பாருங்கள், அவர் பிரசன்னமான உடனே அவர் வார்த்தையை பிரசங்கிக்க துவங்கினார். ஓர் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் எப்போதுமே வார்த்தைக்கே செல்கிறான். அவர் கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்றார். பாருங்கள், எப்படியாய் அவர் அதை அதற்குள் கொண்டு வந்தார். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? அவர் இன்றிரவு பிரசன்னமானால் என்னவாகும்? நான் இதை கேட்க விரும்புகிறேன். அவர் இன்றிரவு பிரணாம் கூடாரத்தில் என்ன செய்வார்? நீங்கள் மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? 25 வருடங்களாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு அடையாளங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் சந்தேகத்துக்கு இடமின்றி நடைபெற்று வருகிற ஜெஃபர்சன்வில்லில் இன்றிரவு அவர் என்ன செய்வார்? இயேசுவானவர் புவியை விட்டு சென்றது முதற்கொண்டே ஒருபோதும் செய்யப்பட்டிராத காரியங்கள் அனுதினமும் நிகழ்கின்றதே. வியாதியஸ்தர் சுகமடைகின்றனர், அடையாளங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்தேறுகின்றன, மகத்தான தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டு அவை ஒருபோதும் தவறி போகிறதில்லை. சுவிசேஷமானது எதற்காகவும் ஒப்புரவாகாமல் பிரசங்கிக்கப்பட்டு இன்னமும் ஜெஃபர்சன்வில்லில் மதுபான மருந்து மறைகளும் கேவலமான மதுபான கடைகளும் இன்றிரவு மட்டுமீறி நிரம்பி இருக்கின்றன. ஓ, எப்படி நாம் தேவனுடைய கோபாக்கனுக்கு தப்பித்துக் கொள்ள முடியும்? நான் அதை அநேக முறை கூறியிருக்கிறேன். அதே சமயத்தில் நான் அதை இன்றிரவும் கூறுகிறேன். தேவன் நம்மை தண்டிக்காமல் விட்டு விடுவாரையானால் அப்பொழுது அவர் அநீதியுள்ள தேவனாயிருப்பார். நாம் அனுதினமும் செய்து கொண்டிருக்கிற காரியங்களையே செய்து கொண்டு இன்னமும் மோசமாய்க்கொண்டே இருக்கிற இதே காரியத்தை செய்ததற்காக, சோதோம் குமராவை மூழ்கடித்ததற்காக அவைகளை எழுப்பி அவர் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் அவர்கள் ஒரு கூட்ட அஞ்ஞான ஜனங்களாக இருந்தனர். ஆனால் நாமோ ஒரு கிறிஸ்தவ தேசமாக கருதப்படுகின்றோம். அவர் அவர்களிடத்தில் பேசின போது வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விளக்கி கூற துவங்கினார். அவர் அவர்களை முதுகில் தட்டி கொடுத்துக் கொண்டு அவர்களுக்கு சில சிறு குழந்தை உபதேசத்தை மாத்திரம் கூறிக்கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவர் அவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் புத்தி இல்லாதவர்கள், மந்த இருதயம் உள்ளவர்கள், நீங்கள் தீர்க்கதரிசிகள் கூறினதை ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று கேட்டார். அவர் எங்கே சென்றார் என்று பார்த்தீர்களா? நேரடியாக வேத வாக்கியத்திற்கே சென்றார். அவர்கள் கவனித்து செவி கொடுக்க துவங்கினர். அவர், கிறிஸ்து 3ஆம் நாள் எழுந்திருந்து தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்றார். அவர் நெடுக நடந்து செல்கையில் நாள் முழுக்க பேசிக்கொண்டே சென்றார்.
அதே சமயத்தில் அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவைகள் மறைக்கப்பட்டிருந்தன. எனவே அவர்களால் அவரை காண முடியவில்லை. இல்லை, அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது இங்கேதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுவே உயிர்த்தெழுதலுக்கு பின்னான முதலாம் செய்தியாக இருந்தது. அவர் முழு நாளும் அவர்களோடு நடந்து சென்ற போதும் அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அதே சமயத்தில் அவர் அவர்களோடு இருந்தார். ஆனால் அவர்தாமே அவர்களுடைய கண்களை மறைத்திருந்தார். ஆனால் சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்த போது இயேசு அவர்களை கடந்து தாம் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர் அதையே சரியாக மீண்டும் இந்த கடைசி நாட்களில் சாயங்கால சூரிய அஸ்தமன நேரத்தில் செய்திருக்கிறார் அல்லவா? அப்பொழுது அவர் நாள் முழுவதும் சபைக்கு என்ன அளித்தார் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? வார்த்தையை பிரசங்கித்தார். அவர் ஒருபோதும் ஓர் அடையாளத்தையோ அல்லது அற்புதத்தையோ நிகழ்த்தவே இல்லை. அவர் ஒருபோதும் வேறெந்த காரியத்தையும் பேசவே இல்லை. ஆனால் உயிர்த்தெழுதலை குறித்த காரியத்தையும் தீர்க்கதரிசி என்ன கூறினார் என்பதையும் குறித்து பிரசங்கித்தார். அவர் புறப்பட்டு சென்ற நாட்கள் முதற்கொண்டு இந்த கடைசி நாட்கள் வரைக்குமே அதைத்தான் செய்துள்ளார். ஆனால் இப்பொழுதோ அவருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. சூரியனோ அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. அவர் நில்லாமல் போகிறவர் போல் காணப்பட்டார். ஃபேனி கிராஸ்பி, சாந்தமான ரட்சகரே, என்னை கடந்து செல்லாதேயும் என்று கதறி அழுவதை குறித்து என்னால் எண்ணி பார்க்க முடிகிறது. இந்த சீஷர்களோ வந்து தங்கியிரும், இருட்டிய நேரத்தில் எங்களோடு தங்கியிரும், ஏனென்றால் பொழுதும் போய்கொண்டிருக்கிறது என்றனர். அவரோ அப்புறம் போய்கொண்டிருக்கிறவர்கள் போல காண்பித்தார். ஆனால் அவர்கள் அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர்கள் அவரை கெஞ்சி மன்றாடினர். நாம் அதிகமாக கெஞ்சி மன்றாடும் ஜனங்களின் மாதிரியாக இருந்தால் நலமாயிருக்குமே. சகோதரியே, சகோதரனே, நகரத்தில் செய்யப்படும் அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் நெற்றிகளில் பரிசுத்த ஆவியானவர் அடையாளம் போடுவதாக வேதம் கூறியுள்ளதை நீங்கள் அறிவீர்களா? இப்பொழுது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நாம் நம்முடைய மார்க்க ரீதியான கருத்துக்களின் பேரில் அதிகமாக உணர்ச்சி வசப்படுகிறோம். ஆனால் இன்றிரவு ஜெஃபர்சன்வில்லில் இந்த நகரத்தில் இழந்து போன உலகத்தை குறித்து மிகுந்த அக்கறை கொண்டு நகரத்தின் பாவங்களுக்காக ஓர் இரவு 30 நிமிடங்களாவது ஜெபிக்கும்படி செலவழிக்கக்கூடியது யார்? ஆனால் வேத வாக்கியத்தின்படி தேவனுடைய தூதனானவர் அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அடைகிறவர்களுக்கு மாத்திரமே முத்திரைப்பட வேண்டியதாக இருந்தது. நாம் அக்கறையே கொண்டிருக்கவில்லை. நாம் அனுபவிக்க முடிந்த ஒரு நல்ல நேரத்தை அறிந்து கொள்ளவே நாம் விரும்புகிறோம். நாம் நம்முடைய சபையில் ஒரு சிறு சங்கத்தை வைத்துக் கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள நாம் விரும்புகிறோம். நாம் அடுத்த போதகரை தேர்ந்தெடுக்கும் நேரம் வருகிற போது நாம் வைத்துள்ள ஒரு வாக்கெடுப்பு வரப்போவதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அடுத்த நபருடைய சபையை காட்டிலும் நம்முடைய சபையானது சற்று மேலானதாக காணப்படவே நாம் விரும்புகிறோம். அதுவே இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய எண்ணமாயிருக்கிறது. எவருமே தேவனாகிய கர்த்தாவே, சீக்கிரமாக என்னிடத்திற்கு வாரும், இல்லை என்றால் நான் அழிந்து போவேன். என்னை கடந்து செல்லாதேயும். ரட்சகரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வியாபியாயிருக்கிற நீரே வந்து என் இருதயத்தில் வாசம் செய்யும். கர்த்தாவே என்று கெஞ்சி மன்றாடுகிறதில்லை. ஒரு புருஷனோ அல்லது ஸ்திரீயோ கர்த்தராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள தங்களுடைய கரத்தை உயர்த்துவதும் கூட கடினமாகவே இருக்கிறது. பண்டைய நாகரிக துயருவோரனுடைய இருக்கையே எடுக்கப்பட்டாயிற்று. எந்த புலம்பலுமே இப்பொழுது இல்லை. பீடத்தண்டை கதறி எழுவதே கிடையாது. சார்லஸ் ஜி ஃபின்னி என்ற ஒரு சுவிசேஷ பிரசங்கியார், மனமாற்றமடைந்த வழக்கறிஞர், மெலிந்து போன சிறு உருவம் கொண்ட தோற்றமாய் காணப்பட்ட நபர் ஒரு கட்டிடத்தில் ஒலியின் ஓசையை சோதித்து சரிபார்த்துக் கொண்டிருந்ததை சற்று எண்ணி பாருங்கள். அப்பொழுது அவர், மறந்திரும்பு, இல்லையேல் அழிந்து போய் என்று கூறி பார்த்தார். அப்பொழுது மாடியில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் மயங்கி விழுந்தான். அவர் நியூ இங்கிலாந்தில் ஒரு கட்டடத்தின் உப்பரிக்கையில் நின்று இழக்கப்பட்டவர்களுக்கு நரகத்தை குறித்து பிரசங்கித்தார். அப்பொழுது அவர், நீங்கள் மறந்திரும்பவில்லை என்றால் அழிந்து போவீர்கள் என்று கூச்சலிட்ட போது புருஷரும் ஸ்திரீகளும் வீதிகளில் மயக்கமுற்று விழுந்தனர். ஆனால் இன்றைக்கோ நீங்கள் மறந்திரும்புதலையும் நரக அக்கினியையும் கந்தகத்தையும் குறித்து பிரசங்கித்தால் ஜனங்கள் அதை பார்த்து நகைப்பார்கள். காரியம் என்ன? நம்முடைய இருதயங்கள் குளிர்ந்து போயிருக்கின்றன. நாம் கவலையற்றவர்களாயிருக்கிறோம். நமக்கு உலகத்தை குறித்து மிக குறைவானதும் தேவனை குறித்து மிக அதிகமானதுமே தேவையாயிருக்கிறது. நம்முடைய இருதயங்கள் மிகவும் குளிர்ந்து போயிருக்கின்றன. நாம் ஏதோ ஓர் உணர்ச்சி வசப்படுதலில் ஆர்வமாகிவிட்டோம். நாமோ நம்மால் நடனமாட முடிந்தால், நம்மால் சத்தமிட முடிந்தால் என்பதில் ஆர்வமடைந்து விட்டோம். நான் அதில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். நம்மால் அந்நிய பாஷைகளினால் பேச முடிந்தால் நலமாயிருக்குமே. நான் அதில் விசுவாசம் கொண்டிருக்கிறேன். நான் அந்த ஒவ்வொன்றிலும் நம்பிக்கை கொண்டுள்ளேன். ஆனால் நாம் அதை உடையவர்களாக இருந்து அந்த மனவேதனையையும் அழுகையையும் நொறுங்குண்ட ஆவியையும் உடையவர்களாக இல்லை என்றால் தேவன் அதை ஒருபோதும் உபயோகப்படுத்தவே முடியாது. அந்த காரியங்கள் நன்றாயிருக்கின்றன.
ஆனால் அதனோடு செல்ல வேண்டிய மற்றொன்றையும் நாம் பெற்றிருக்க வேண்டும். நாம் முக்கியமான காரியத்தை விட்டுவிட்டு இரண்டாந்தரமானவற்றுக்காக சென்று விட்டோம். நீங்கள் ஒருபோதும் ஒரு சிறியதன் பேரில் மிகப்பெரியதை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் அதை அறிந்திருக்கிறோம். நம்முடைய சொந்த கூட்டங்களிலும் ஆத்ம சுகமளித்தலுக்கு பதிலாக சரீர பிரகாரமான தெய்வீக சுகமளித்தலின் பேரிலேயே அதிகமாக இடமளித்திருக்கிறோம். சகோதரனே, இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்றால் தேவனுக்காக அனல் மூண்ட ஆத்துமாக்கள் பேரிலான ஓர் எழுப்புதலின் விடியலேயாகும். நான் கொழுந்து விட்டு எரிதல் என்று பொருட்படுத்திக் கூறுவது பீடத்தண்டை தங்களுடைய கன்னங்களில் கண்ணீர் வடிந்தோடுவதோடு முழங்கார் படியிடுவதேயாகும். ஆனால் 5 நிமிடங்களில் எழுந்து அதை மறந்து விடுவதல்ல. ஆயினும் இழந்து போனவர்களை மீண்டும் கிறிஸ்துவின் அண்டைக்கு திரும்ப கொண்டு வர ஆயத்தப்படும்படிக்கு முயற்சித்தல் அவர்களுடைய இருதயத்தின் மேலுள்ள ஒரு பாரம். தேவனே, உலகத்தின் எல்லா இன்பங்களையும் அதனுடைய எல்லா விளிம்புகளையும் அதனுடைய எல்லா விளையாட்டுகளையும் எடுத்து போட்டுவிட்டு இழந்து போனவர்களுக்கான ஒரு பாரத்தை என்னுடைய இருதயத்தின் மேல் வையும் என்பதே என் விண்ணப்பமாகும். அவர்கள், ஓ ஆண்டவரே, ஐயா, நீர் யார் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் நாங்கள் உங்களுடைய பிரசங்கத்தை விரும்புகிறோம். உள்ளே வந்து இரவு முழுவதும் எங்களோடு தங்கிரும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். இயேசு உள்ளே சென்றார். அவர்களோடு நடந்து செல்கையில் அவர்கள் அவரை அறிந்திருக்கவில்லை. அவர் ஒருமுறை உள்ளே சென்ற போது அது ஒரு சிறு குடிசையா இருந்திருக்கலாம். ஆனால் அவரை போன்று மிக தாழ்மையானது ஒன்றுமே இல்லை. நீங்களோ, நல்லது சகோதரன் பிரணாமே, நான் ஒரு வயோதிக மனிதன் என்று கூறலாம். நீங்கள் எவ்வளவு வயதானவர்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் ஒரு குழந்தை. நீங்கள் எவ்வளவு வாலிபமாக இருக்கின்றீர்கள் என்பது முக்கியமல்ல. நான் மிகவும் ஏழையாக இருக்கிறேன். நான் அழுக்கு வேலை செய்யும் போது அணிந்து கொள்ளும் ஒரு சாதாரண மேலாடையை அணிந்துள்ளேன். ஓஹோ, நீங்கள் உங்களை ஒரு புல் வைத்து கட்டும் கோணிப்பையினால் சுற்றி இருந்தாலும் அது தேவனுக்கு எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. அவரிடத்தில் கேளுங்கள். நீங்கள் தேவனுடைய பார்வையில் மகத்தானவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் மனிதனுடைய முன்னிலையில் முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய பார்வையில் மகத்தானவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய பிரஜைகளில் ஒருவராயிருக்கிறீர்கள். உள்ளே வந்து எங்களோடு தங்கியிரும். ஓ, அவர் எனக்குள்ளாக வரும்படி என்னால் கேட்டுக்கொள்ள முடியவில்லை. நான் ஒரு குடிகாரனாய் இருந்து வருகிறேன். நான் ஒரு சூதாட்டக்காரனாய் இருந்து வருகிறேன். நீங்கள் என்னவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவரிடத்தில் வேண்டி தீர்வு காணுங்கள். அவர் உங்களுடைய அழைப்பின் பேரில் வருவார். அவர் ஒருவரையும் ஒருபோதும் புறக்கணித்திருக்கவில்லை. அவர் ஒருவரையும் ஒருபோதும் வெறுத்தொதுக்க மாட்டார். அவர் இருதயங்களுக்குள் பிரவேசிக்க வாஞ்சித்துக் கொண்டும் முயற்சித்துக் கொண்டும் இருக்கிறார். நீங்களோ, நான் ஒரு தெரு விபச்சாரியாய் இருந்து வருகிறேன் என்று கூறலாம். நீங்கள் என்னவாக இருந்து வருகின்றீர்கள் என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. தேவன் உங்களுடைய இதயத்துக்குள்ளாக தம்முடைய வழியில் கிரியை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள், கர்த்தாவே, உள்ளே வந்து என்னோடே தங்கியிரும் என்று கூறுங்கள். கவனியுங்கள், அவர் அடையாளங்களின்றி நாள் முழுவதும் வார்த்தையை விளக்கி கூறிக்கொண்டிருந்தார். அவர் அவர்களை உள்ளே அழைத்து சென்ற போது கதவை மூடிவிட்டு அமர்ந்தார். ஓஹோ சகோதரனே, அப்பொழுதுதான் அவர் தம்முடைய உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்தினார். அவர் அவர்களை சந்தித்த போது காலையிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அதை அவர் எந்த நேரத்திலுமே செய்யவில்லை. அவர் ஜீவியத்தில் செய்த எந்த ஒரு காரியத்தையும் ஒருபோதும் அப்பொழுது செய்யாமல் வார்த்தையை மாத்திரமே பிரசங்கித்தார். ஆனால் கவனியுங்கள், சாயங்கால நேரத்திலே அப்பொழுதே அவர் தம்முடைய உயிர்த்தெழுதலை நிரூபித்தார். நான் இதை பணிவோடு கூறுவேனாக. நான் இதை ஒரு நாவன்மையற்ற குரலோடும் ஆனால் ஒரு நெருங்குண்ட இருதயத்தோடும் கூட கூறுவேனாக. இது சாயங்கால நேரமாயிருக்கிறது. வேதம் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று கூறியுள்ளது. ஒரு நாள் உண்டு, அது பகலும் அல்ல இரவும் அல்ல என்று தீர்க்கதரிசி உரைத்துள்ளார். அது வெளிப்படுத்தல் இல்லாமல் வார்த்தையை கேட்பதாயிருக்கும். மப்பும் மந்தாரமான ஒரு நாளாயிருக்கும். ஆனால் சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் மீண்டும் உண்டாகும். அது வெளிச்சமாயிருக்கும். இந்த சாயங்கால நேரத்திலே நாம் இப்போது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவானவர் அவருடைய ஊழியக்காரர்களூடாக 2000 ஆண்டுகளாக சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார். ஆனால் இதுவோ சாயங்கால வெளிச்சமாயிருக்கிறது. சாயங்கால வெளிச்சங்கள் உயிர்த்தெழுதலின் வெளிப்படுத்துதலாயிருந்தன. எப்பொழுது அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை அவர்கள் அறியாதிருந்தனர். அவர்கள் அவரை நேசித்திருந்த போதிலும், அவர்கள் அவரை விசுவாசித்திருந்த போதிலும், அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை அவர்கள் அறியாதிருந்தனர். அவர்கள் அதற்கு எதிராக விவாதித்திருந்தனர். இப்பொழுது இதோ, இது சாயங்கால நேரத்தில் உள்ளது. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்று அவர் தம்மை வெளிப்படுத்தப் போகிறார். அவர் அதை எப்படி செய்தார்? வார்த்தையை பிரசங்கிப்பதன் மூலமாய் அல்ல. அவர் அதை ஏற்கனவே செய்திருந்தார். ஆயினும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. 2000 ஆண்டுகளாக வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டும் சபையானது விசுவாசிக்கவில்லை. ஆனால் சாயங்கால வெளிச்சம் உயிர்த்தெழுதலின் வெளிப்படுத்தல் வந்துள்ளது. அவர் அவர்களை உள்ளே அழைத்து சென்று அவர் ஓர் அற்புதத்தை நிகழ்த்தினார். அல்லது அவருடைய சிலுவை ஏற்றத்திற்கு முன்னர் அவர் செய்தது போன்று ஒரு காரியத்தை செய்தார்.
அப்பொழுது அது அவராய் இருந்தது என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அப்பொழுது அவர் உடனடியாக மறைந்து போனார். கவனியுங்கள், அது ஒரு சுருக்கமான செய்தியாக இருந்தது. அது மிக நீண்டதாக இருக்கவில்லை. அவர் அவர்களோடு நீண்ட நேரம் தரித்திருக்கவில்லை. அவர் தம்மை வெளிப்படுத்திவிட்டு அவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அது அவராய் இருந்தது என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று கூறினார்கள். ஓ சகோதரனே, சகோதரியே, அநேக வருடங்களிலூடாக நம்முடைய இருதயங்கள் எவ்வளவு அதிகமாக கொழுந்துவிட்டு எரிந்து வந்துள்ளது. இப்பொழுது ஏறக்குறைய 27 வருடங்களாக, இல்லை, சுமார் 29 வருடங்களாக நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து வருகிறேன். நான் 27 வருடங்களாக ஒரு பிரசங்கியாக இருந்து வருகிறேன். நான் அவருடைய வார்த்தையை வாசிக்கும் போதும் அவர் என்னிடத்தில் பேசுகிற போதும் அது எப்போதுமே அற்புதமானதாக இருக்கிறது. வார்த்தையை கேட்பதற்கு என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. ஆனால் இப்பொழுதோ சாயங்கால வெளிச்சம் வந்துள்ளது. சூரியனோ அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. நாகரிகமோ போய்விட்டது. உலகமோ முடிவில் இருக்கிறது. இப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் தம்மை வெளிப்படுத்த நம் மத்தியில் பிரசன்னமாகி ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்கள் திறக்கப்பட முடியும். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் காண முடியும். தின்பதால் தெரியும் பணியாரத்திரம், அதுவே உயிர்த்தெழுதலின் நிரூபணமாயிருக்கிறது. வேதம் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று இயேசு வாக்களித்ததை கூறியிருக்க, அவரோ அதை நிரூபிக்கவில்லை என்றால் அப்பொழுது அந்த வேத வாக்கியம் தவறாயிருக்கிறது. இத்தனை வருடங்களாக நாம் இந்த எல்லா வேத வாக்கிய உபதேசங்களையும் உடையவர்களாக இருந்து வந்துள்ளோம். ஆனால் இதுவோ வெளிப்படுத்துதலுக்கான, உயிர்த்தெழுதலின் வெளிப்படுத்துதலுக்கான நாளாயிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் என்ன செய்தனர்? அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கூறினர். அப்பொழுது அவர்கள் மற்ற தங்களுடைய ஜனங்களை சந்திக்க துரிதமாக விரைந்து சென்றனர். அவர்கள் இப்போது திரும்பி செல்லாமல் சாலையிலேயே நடந்து கொண்டு, நல்லது, அது ஏதோ ஒரு காரியமாக இருந்திருக்க கூடும் என்று கூறிக்கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவர்கள் நிச்சயமுள்ளவர்களாக இருந்தனர். ஆகையால் அவர்கள் தங்களுடைய சொந்த கூட்டத்தாரிடம் விரைந்து சென்று, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பது உண்மையே, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நாங்கள் அறிவோம் என்று அவர்கள் கூறினர். அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை குறித்து விவாதிக்க செல்லவில்லை. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்த காரணத்தால் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலில் அவரை கண்டிருந்தனர். என் நண்பனே, இன்றிரவு இது என்ன ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அழகான காரியமாக இருக்கும். இன்றிரவு இந்த ஈஸ்டர் தினத்திலே 20 ஆண்டுகளுக்கு முன்னர் $3000 குறைவான கிரைய பெருமானத்திற்கு நமக்கு கொள்ளப்பட்ட இந்த சிறிய பண்டைய தாழ்மையான இந்த கூடாரத்துக்கு மத்தியில் இங்கே உயிர்த்தெழுந்த அந்த மாறாத இயேசுவானவர் வருவதை காண்பது என்பது என்ன ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த மகிமையான காரியமாக இருக்கும். இன்றிரவு இந்த சிறிய தாழ்மையான ஸ்தலத்திற்கு அவர் இங்கே வருவதை காண்பதும், அவருடைய உயிர்த்தெழுதலை நிரூபிக்க அவருடைய சிலுவை ஏற்றத்துக்கு முன்னர் அவர் செய்த காரியங்களை செய்வதும் எப்படியாயிருக்கும்? அவர் அதை இந்த கடைசி நாட்கள் வரையிலும் ஒருபோதும் செய்திருக்கவே இல்லை. இப்பொழுது அவர் அதை செய்வதாக வாக்குத்தத்தம் பண்ணின காரணத்தால் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். இது சாயங்கால நேரமாயிருக்கிறது. வெளிச்சங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. தேவன் தம்முடைய பிள்ளைகளின் கண்களை திறந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் களிப்பான இருதயங்களோடு, ஓஹோ, அவர் உண்மையாக உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று கூறும்படி திரும்ப விரைந்து கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது இன்றிரவு அநேகமாக இந்த கட்டடத்தில் உள்ள ஜனங்கள் வெர்ஜீனியாவில் இருந்தும் தேசத்தை சுற்றிலும் உள்ள எல்லா இடங்களிலிருந்தும் வந்திருக்கின்றனர். நீங்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. இயேசு அவர்களுக்கு செய்தது போல உங்களுக்கு அவர் பிரசன்னமானால் நீங்கள் இந்த ஈஸ்டர் நாளிலே ஒரு களிப்பான இருதயத்தோடு திரும்பி செல்ல முடியும். நீங்கள் அவரோடு ஒரு நீண்ட நேரம் நடந்திருக்கலாம். அநேக வருடங்களாக நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்து வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட உயிர்த்தெழுதலின் அவருடைய வல்லமையை இன்னமும் ஒருபோதும் காணாதிருக்கலாம். ஓ, அவர் அதை இன்றிரவு செய்வாரையானால் நீங்கள் அவரை உயிர்த்தெழுந்த கர்த்தராக ஏற்றுக்கொள்வீர்களா? நாம் ஜெபத்திற்காக இப்பொழுது சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் இப்பொழுதே அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேர் இந்த ஜெபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? உங்களுடைய கரத்தை தேவனிடம் உயர்த்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுது ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கை கால்கள் மரத்து போய்க் கொண்டிருக்கின்றன. ஆனாலோ அவர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்கள் இந்த உயிர்த்தெழுதலின் நாளின் பேரில் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு கால் எங்கோ உள்ள பழைய காலியான கல்லறையிலிருந்து வந்திருக்கலாம். அங்கே அவர்கள் காலியான சுவிசேஷத்தை பிரசங்கித்து, நல்லது, அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன என்று கூறியிருந்திருக்கலாம். அந்த விதமாகவே அவர்கள் அந்த கல்லறையை கண்டுள்ளனர். ஏனென்றால் அவர் அங்கு இல்லை. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து விட்டார். ஆனால் கிளையப்பாவும் அவருடைய நண்பனும் அவரோடு வீதியில் பயணம் செய்து வெறுப்பு கொண்டிருந்தது போன்று இன்றிரவு அநேகர் உள்ளனர். ஆனால் ஓ கர்த்தராகிய இயேசுவே, இந்த சாயங்கால நேரத்தில் இன்றிரவு
இந்த சிறு சபைக்கு உம்முடைய உயிர்த்தெழுதலை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தாழ்மையாய் அருகே நின்று கொண்டிருக்கிற இவர்களுக்கும் நிரூபித்து காட்டும். அது எவ்வளவு தாழ்மையாய் இருக்கிறது என்பது ஒரு பொருட்டல்ல. நீர் வரவேற்கப்படுகிற எந்த இடத்திற்கும், நீர் தேவைப்படுகிற எந்த இடத்திற்கும் நீர் வருவீர். கர்த்தாவே, இங்கு அநேகர் தேவையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அநேகர் சுகவீனமாயிருக்கிறார்கள். அநேகர் வேதனையுற்றிருக்கிறார்கள். அநேகர் உம்மை இல்லாமல், கிறிஸ்துவில்லாமல், தேவன் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. பிதாவே, நீர் இன்றிரவு இந்த சிறிய கூடாரத்திற்கு இன்னும் ஒரு விசை நீர் உம்மையே வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஓஹோ தேவனாகிய கர்த்தாவே, நீர் உம்முடைய ஊழியக்காரருக்கு நல்லவராக இருந்து வருகிறீர். அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் பண்படாதாய் காணப்படுகிற ஒரு சிறு பண்டைய மரக்குடிலில் அங்கே பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கும் தாயார் சுமார் 15 வயதினை கொண்டவளாய் இருந்தபோது, அந்த குடிலின் ஜன்னலை அதிகாலையில் திறந்தபோது நான் முதன்முறையாக என்னுடைய சிறு குரலில் அழுதேன். ஓ தேவனாகிய கர்த்தாவே, நான் ஒவ்வொரு வருடத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறேன். நான் தவறாக செய்திருக்கிற அநேக காரியங்களை குறித்து நான் வெட்கமடைந்திருக்கிறேன். நீர் என்னை மன்னியும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நான் ஒரு குழந்தையான குட்டி பையனாய் இருந்தபோது நான் உம்மை செவிக்கவில்லை என்று ஒரு வருத்தம் எனக்கு உண்டு. ஓ கர்த்தாவே, நான் உம்முடைய பார்வையில் கிருபை பெற்றிருப்பேனேயானால் இந்த பலவீனமான சரீரத்தை பலப்படுத்தும். என்னுடைய பலனை புதுப்பியும். நீர் கழுகுகளுக்கு செய்கிறது போல என்னுடைய வால வயது பலத்தை புதுப்பித்து, கர்த்தாவே, என் தலையை உயர்த்தி அதே சமயத்தில் ஜனங்களுக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி நான் நடக்கும்படி என் இருதயத்தை தாழ்த்தும். நான் உம்மை சேவிக்கும்படி எனக்கு ஆழமான அன்பையும் அதிகமான அர்ப்பணிப்பையும் ஒரு ஆழமான தூய ஜீவியத்தை, வண்ணாருடைய வெளுப்பாக்கப்பட்ட வஸ்திரம் போன்ற தூய ஜீவியத்தை தாரும். கர்த்தாவே, வியாதியஸ்தரையும் அவதியுறுவோரையும் சுகப்படுத்துவதன் மூலம் உம்முடைய உயிர்த்தெழுதலை சாட்சி பகரும்படி இன்றிரவு ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். நாங்கள் உமக்கு துதி செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். சகோதரி கெட்டி, எனக்கு அது பிடிக்கும். எத்தனை பேருக்கு பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்ற பாடல் தெரியும்? நாம் அதை அப்படியே ஒருமுறை இப்பொழுது ஒருமித்து ஒரு விதமாக வாய் திறவாமல் மௌனமாய் பாடுவோமாக. நான் நேசிக்கிறேன். இந்த பண்டைய நாகரிக பாடல்களை எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஓ, நீங்கள் உங்களுடைய சற்று பழமையை மாற்றிவிட்டுள்ள கிறிஸ்தவ மார்க்கத்தின் பேருள்ள எல்விஸ் பிரெஸ்லி, போகி போகி பாடல்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த பண்டைய நாகரிக ஆழ்ந்த உணர்ச்சிகளை எழுப்புகிற சுவிசேஷ அன்பின் கீதங்களை எனக்கு தாருங்கள். ஆமையா. பரிசுத்தரே, 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகமும் பூலோகமும் உம்மால் நிறைந்துள்ளன. ஓ உன்னதமான கர்த்தாவே, பரலோகமும் பூலோகமும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கின்றன. அது உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறது அல்லவா? நாம் இப்பொழுது அதை மீண்டும் பாடுகையில் அப்படியே ஒருமித்து இப்பொழுது ஆராதிப்போம். நாம் பாடுகையில் இப்பொழுது அப்படியே தேவனுக்கு ஆராதனை செய்வோம். அப்படியே உங்களை ஒரு விதமாக நெருக்கமாக்கிக் கொண்டு இப்பொழுதே ஆராதியுங்கள். பரிசுத்தரே, 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 சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகமும் பூலோகமும் உம்மால் நிறைந்துள்ளன. ஓ உன்னதமான கர்த்தாவே, பரலோகமும் பூலோகமும் உம்மை துதித்துக் கொண்டிருக்கின்றன. உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, நீர் சூரியனை அதனுடைய கோளப்பாதையில் வைத்தீர். நீர் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஸ்தாபித்தீர். நீர் பூமியை உம்முடைய உள்ளங்கையில் அளவிட்டு நட்சத்திரங்களை ஊதினீர். நீர் தேவனாயிருக்கிறீர். நீர் மரித்தோரிலிருந்து இயேசுவை 1900 ஆண்டுகளுக்கு முன்னரே எழுப்பி அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதியை எங்களுக்கு அளிக்கும்படி அவரை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தீர். நாங்கள் இப்பொழுது தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து சமாதானத்திலும் நீதியிலும் பூமியை அரசாளப் போகும் அவருடைய வருகைக்காகவே காத்திருக்கிறோம். நாங்கள் அங்கே யுத்த ஆலோசனையை செய்ய மாட்டோம். அங்கே பசியோ துக்கமோ ஒருபோதும் இருக்காது. அங்கு ஒருபோதும் துயரமே இருக்காது. ஒருபோதும் மரணமும் இருக்காது. முந்தின காரியங்கள் ஒழிந்து போகும். ஓ தேவனே, அது மிகவும் சமீபத்தில் உள்ளதே. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை பலப்படுத்தும். எங்களுடைய வாஞ்சைகளை இன்றிரவே எங்களுக்கு தாரும். எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, ஆனால் நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து புதிதான சாட்சியை உடையவர்களாக இருப்போமாக. நீர் எனக்கு உதவி செய்யும்படி
என்னுடைய இதயத்தை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் ஒருமித்து உயிர்த்தெழுந்த கர்த்தரை காணும்படிக்கு நீர் கூட்டத்தாருக்கு உதவி செய்யும்படியாய் அவர்கள் தங்களுடைய இதயங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறார்கள். கர்த்தாவே, எங்கள் மத்தியில் வாரும், இந்த சபையை பரிசுத்தப்படுத்தும். நான் தேவனுடைய இரக்கங்களுக்காக வேண்டுகிறேன். கர்த்தாவே, எங்களை நியாயந்தீர்க்காதேயும். நாங்கள் நியாயத்தீர்ப்பு கேட்கவில்லை, நாங்கள் இரக்கத்திற்காக வேண்டுகிறோம். எங்களுக்கு இரக்கத்தை தாரும். ஓ நித்திய தேவனே, உம்முடைய அன்பையும் பிரசன்னத்தையும் வெளிப்படுத்தும். நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஓ, நான் அதிகமாக ஆராதிப்பதை போன்று உணர்கிறேன். என்னுடைய இருதயம் நிரம்பி உள்ளதே. என்னே ஒரு உறுதி, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்துள்ளாரே. இது இரவோடு இரவாக குழந்தைகளின் காலுறைகளில் கிறிஸ்துமஸ் பரிசுகளை நிரப்புவதாக நம்பப்படும் குழந்தை நட்பு தெய்வம் போன்ற ஒரு கதை அல்ல. நான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக தவறான ஏதோ ஒன்றை கூறிக்கொண்டிருப்பேனே, ஆனால் நீங்கள் என்னை மன்னியுங்கள். நான் அவ்வாறு பொருட்படுத்தி கூறவில்லை. ஆனால் நான் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்வதில் நம்பிக்கை கொண்டுள்ளேன். புரிகிறதா? நான் சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் இயேசுவை குறித்து என்னிடம் கூறினார்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவில்லை என்றால் அப்பொழுது அது ஓர் ஆன்மீக சார்பான கதையாகும். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கவில்லை என்றால் அப்பொழுது அது ஓர் ஆன்மீக சார்பான கதையாகும். அவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கும்படி தம்மை அவர் நிரூபிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் மரித்து போயிருக்கலாம். ஆனால் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் இப்பொழுது ஜீவிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் இங்கே இருக்கிறார். அந்த பரிசுத்த இடத்தை குறித்து நான் இந்த காலையில் பேசினது போல உங்களுடைய இதயத்திலிருந்து அதை எவருமே அசைக்க முடியாது. யாத்திரிகனே, இன்றிரவே தேவனுடைய கண்களை திறந்து அவருடைய குமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்து தம்மை வெளிப்படுத்த இங்கே இருக்கிறார் என்று உன்னை அறிந்து கொள்ளும்படி செய்வாராக. இப்பொழுது எத்தனை பேர் ஜெபிக்கப்படுவதற்கு இருந்தனர் என்று நான் பில்லியிடம் கேட்டேன். அவனுக்கு தெரியவில்லை. சுகவீனமான சரீரங்களில் இங்கே இந்த கட்டடம் முழுவதிலும் உள்ளவர்களில் எத்தனை பேர் ஜெபித்துக் கொள்ள விரும்பி உங்களுடைய கரங்களை உயர்த்துகிறீர்கள்? கட்டிடத்தில் எங்கும் அதை செய்ய விரும்புகிறார்கள். அது மிகவும் அதிகமாயிருக்கும். பாருங்கள், அது முழுவதுமே அது கூட்டத்தின் 2 பகுதியினராய் உள்ளது. எனவே ஒரு ஜபவரிசையினூடாக அதை கொண்டு வர முயற்சிப்பதற்கு அது மிகவும் அதிகமாயிருக்கும். நம்மால் அதை செய்ய முடியாது. நான் ஜப அட்டைகளை கொடுக்கும்படி அவரிடம் கூறினேன். நாம் அவர்கள் எத்தனை பேரை வரிசையினூடாக கொண்டு வர முயற்சிக்க முடியுமோ அவர்களை கொண்டு வரலாம். எனவே நான் இருக்கிறேன். நீங்கள் 100 ஜப அட்டைகளை கொடுத்துள்ளீர்களா? சரி, ஆம், அவன் 100 ஜப அட்டைகளை கொடுத்திருக்கிறான். கட்டிடத்திலோ சுமார் 250 பேருக்கு மேல் ஒழுங்குபடுத்தி ஏற்பாடு செய்ய முடியாது என்றும் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் ஒரு ஜப அட்டை இல்லாமல் இருந்தும் தேவன் உங்களை சுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கட்டிடம் முழுவதும் உள்ளவர்களில் ஒரு ஜப அட்டை இல்லாமல் இருப்பவர்களே, நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஏறத்தாழ அவர்களில் பாதி பேருக்கு இல்லை. சரி, இப்பொழுது நாம் செய்யக்கூடியது ஒரே ஒரு ஒழுங்கான வழி மாத்திரமே உண்டு. என்னுடைய சிந்தையில் ஏதோ ஒரு காரியம் உள்ளது. என் இருதயத்தில் ஏதோ ஒரு காரியம் உள்ளது. நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும் வரையில் என்னால் அதை கூற முடியாது. நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் தேவனை பற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் வனாந்திரத்தின் பின்பகுதிக்கு திரும்பி செல்ல போகிறேன். நான் மீண்டும் தேவனை சந்தித்தாக வேண்டும். ஏதோ ஒரு காரியம் உண்டு. நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னிருந்த அந்த பரிசுத்தமான இடத்திற்கு மீண்டுமாய் போய் நான் அவரிடத்தில் பேச விரும்புகிறேன். நான் 2 முறை அவரை தரிசனத்தில் கண்டேன். நான் பிரிந்து செல்வதற்கு முன்னே என்னால் அவரை மீண்டுமாய் காண முடியும் என்று நான் நம்புகிறேன். வேத வாக்கியங்களில் நான் கண்டறிந்த ஏதோ ஒன்று உண்டு. எனக்கு தெரியாது. அது என் இதயத்தில் இருந்து வருகிறது. அதை குறித்து நான் பேசுகிற ஒவ்வொரு முறையும் ஏதோ காரியம் சம்பவிக்கிறது. நான் ஒரு இடத்திலே இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது எனக்குள்ள இந்த ஊழியம் மாறிக்கொண்டிருக்கிறது என்றும் மகத்தான ஏதோ ஒன்று அதனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த வாரம் அல்லது அதற்கடுத்த வாரம் என்னால் முடிந்தால் என்னுடைய கர்த்தரோடு தொடர்பு கொள்ள முடியுமா என்று பார்க்க நான் வனாந்திரத்தின் பின்பக்கத்திற்கு அந்த பரிசுத்தமான இடத்திற்கு போக போகிறேன். நான் அவரை கண்டறியும் வரையில், இவை யாவும் என்ன என்பதை குறித்து நான் கண்டறியும் வரையில் என்னால் இளைப்பாற முடியாது. நான் சமாதானமாகவே இருக்க முடியாது. அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் இன்னும் என்னை புறக்கணித்து தள்ளவே இல்லை. அவர் இந்த முறை புறக்கணிப்பார் என்று நான் நம்பவில்லை. நான் பெருமையாகவே பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அது தேவையில்லை என்பதனால் அல்ல. என்னால் இங்கு திரும்பி வந்து பிரசங்கித்து விட்டு தொடர்ந்து செல்ல முடியும். என்னை ஒரு விதமாக கவனமாக கண்காணித்து உதவி செய்யும்படிக்கு எனக்கு போதிய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றே நான் யூகிக்கிறேன். அதுவல்ல, அது எண்ணமும் அல்ல. தேவன் என்னோடு இருப்பாரே, ஆனால் நான் பெற்றுள்ள இந்த ஊழியத்தில் என்னால் தொடர்ந்து செல்ல முடியும். ஆனால் என்னுடைய இருதயம் திருப்தி அடைந்திருக்கவில்லை. ஏதோ ஒரு ஆழத்தை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்று அசைவாடிக் கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய கரங்களை அதன் மேல் வைத்து, கர்த்தாவே, அது எங்குள்ளது என்று கேட்க முடிந்தது போன்று காணப்படுகிறது.
அது எனக்காக அல்ல, அது அவருடைய ஜனங்களுக்காகவே ஆகும். அது தேவனுடைய பிள்ளைகளுக்காகவே ஆகும். நான் வெறுமன ஒரு பலியாக மாறுகிறேன். நான் ஒரு வயோதிக மனிதன். என்னுடைய நாட்கள் முடிவடைந்து விட்டன. என்னுடைய வாலிப நாட்கள் கடந்து போய்விட்டன. 49 வயதுடைய ஒரு மனிதன். இனி ஒருபோதும் சிறு பையன் அல்ல. நாம் அதை அறிவோம். இன்னும் ஒரு வருடத்தில் நான் 50 வயதுடனாக இருப்பேன். நான் ஒரு பையன் அல்ல. நான் வளர்க்க வேண்டிய பிள்ளைகளை உடையவனாக இருக்கிறேன். அது உண்மை. ஆனால் சகோதரனே, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் செய்ய வேண்டிய தேவனுடைய வேலை எனக்கு உண்டு. எனக்குள்ளாக இயக்கம் கொண்டிருக்கிற இது என்னவென்பதை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அதை கண்டறியும் வரையில் நான் போகத்தான் வேண்டும். நான் அவரை எங்காவது கண்டறிய வேண்டும். நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அதே அறிக்கையை இங்கே ஒரு முறை கூறின போது, சுமார் 10 அல்லது 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கூடாரத்தில் இங்கே ஏதோ ஒன்று இருந்தது என்று நான் யூகிக்கிறேன். அது இங்குள்ள எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? உயர்த்தப்பட்டுள்ள அந்த வயோதிக கரங்களை சற்று நோக்கி பாருங்கள். நான் ஏதோ ஒன்று இங்கு உள்ளது என்றும், என்னால் அதை கிட்டத்தட்ட தொட முடியும் என்றும், அது சமீபத்தில் உள்ளது என்றும் கூறினேன். உங்கள் எல்லோருக்கும் முன்பாக ஆற்றண்டையிலே இங்கு தூதனானவர் முதல் வருகைக்கு முன்னோடியாக யோவான் சாரகன் அனுப்பப்பட்டது போல நீ உலகத்தை சுற்றிலும் ஒரு செய்தியை அனுப்புவாய் என்று கூறினார் என்பதை நான் அறிந்திருந்தேன். அது சம்பவித்துள்ளது. உலகத்தை சுற்றிலும், ஒவ்வொரு தேசத்திலும், ருஷ்யாவிற்குள்ளும் கூட இப்பொழுது சுகமளிக்கும் ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆமையா, எங்கே அது மரித்து போயிருந்ததோ அங்கெல்லாம் சுகமளிக்கும் ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது மகத்தான ஏதோ ஒன்று அசைவாடிக் கொண்டிருக்கிறது. நான் முசுக்கட்டை செடிகளுடைய இலைகளின் ஓசையை கேட்க காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் சென்று கொண்டே இருக்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வெளிப்படுத்துதலின் காரணமாகவே நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். அவர் உயிரோடு இருப்பாரேயானால் அவர் ஒவ்வொரு வாக்குதத்தையும் காத்துக்கொள்வார். இந்த 2000 ஆண்டுகளாக அவரை உயிரோடு வைத்திருக்கிறது யார்? நித்திய வெளிச்சம் எரியும்படி காத்துக் கொண்டிருக்கிறது யார்? இப்பொழுதோ இது சாயங்கால வேளையாய் உள்ளது. அவர் சிலுவை ஏற்றத்திற்கு முன்னர் செய்தது போன்று அவர் செய்த ஏதோ ஒரு காரியத்தின் அவருடைய வெளிப்படுத்துதல் மூலம் அவர் தம்மை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். அது அவராய் இருந்தது என்பதை அவர்கள் உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டனர். இப்பொழுதும் அவர் அதையே செய்வார். என்னுடைய மற்ற கூட்டங்களில் எத்தனை பேர் இருந்திருக்கிறீர்கள்? கட்டிடம் முழுவதும் உள்ளவர்களிலிருந்து நாங்கள் உங்களுடைய கரங்களை காணட்டும். அது 100% இருக்கிறது என்றே நான் இருக்கிறேன். ஆகையால் நான் அதனூடாக செல்ல வேண்டியதாகிறாது. என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எத்தனை பேர் இன்றிரவு அவர் மீண்டும் காட்சியில் நடந்து வரும்படி காண வாஞ்சித்துக் கொண்டும் காத்துக்கொண்டும் இருக்கிறீர்கள்? நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்களா? உயிர்த்தெழுந்த இயேசுவையா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாகவே அது என்னவா இருந்தது? சரி, நாம் சற்று, அதாவது நாம் ஒரே நேரத்தில் மிக அதிகமானோரை அழைக்க முடியாது. நாம் ஒரு கால் 4 அல்லது 5 பேரை அல்லது இன்னும் கொஞ்சம் பேரை ஒரே நேரத்தில் நிற்க வைக்க முடியும். சரி, நாம் இப்பொழுது ஜெப அட்டைகளோடு துவங்கி அவர்களை எழும்பி நிற்க வைக்க துவங்குவோம். நாம் எண் 1 எடுத்துக்கொள்வோம். அதை வைத்திருக்கிறது யார்? உங்களுடைய அட்டையை பாருங்கள். எண் 1. 1. ஓ, நான் வருந்துகிறேன் பெண்மணியே. சரி, 1. எண் 2, எண் 3. நீங்கள் எழுத முடியுமா? எண் 3 வைத்திருக்கிறது யார்? எண் 4, எண் 5, எண் 6. 6 என்ற எண்ணை நான் காணவில்லை. 1, 2, 3, 4, 5, எண் 6. சரி, எண் 7. தயவு செய்து எண் 7. சரி, இங்கே. ஆகையால் 8, எண் 8, எண் 9. சரி ஐயா, எண் 10. நாம் எத்தனை பேர் என்று பார்ப்போம். சரி, நாம் அங்கிருந்தே துவங்குவோமாக. அதன் பின்னர் நாம் பார்க்க முடிந்தால் ஒரு கால் நாம் இன்னும் சிலரை கூப்பிடுவோம். இந்த கட்டிடத்தில் என்னை அறியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எனக்கு உங்களை தெரியாது. தேவன் உங்களை சுகப்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். எனக்கு உங்களை தெரியாது என்பதை அறிந்த எல்லோருமே சரி, பயபக்தியாயிருங்கள். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவர் பூமியின் மேல் நடந்தபோது அவர்கள் ஜனங்களை வரிசையாக நிற்க வைத்துக் கொண்டிருக்கையில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவர் பூமியின் மேல் நடந்தபோது அவர் ஒருபோதும் ஒரு சுகமளிப்பவராக உரிமை கோரவே இல்லை. எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்? அவர் அது எனக்குள்ளே வாசமாயிருக்கிற என் பிதாவாயிருக்கிறது என்றார். அவர் நான் தாமாகவே ஒன்றையும் செய்ய முடியாது, ஆனால் பிதாவானவர் செய்ய நான் காண்கிறது எதுவோ அதையே குமாரன் செய்கிறார் என்று கூறினார் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? இப்பொழுது அவர் ஒரு மனிதனை கண்டபோது அவர் தம்மை யூத இனத்திற்கு முன்பாக பிரகடனம் செய்தார். அந்த மனிதன் எங்கே இருந்தான் என்றும் அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்றும் அந்த மனிதனுக்கு கூறுவதன் மூலம் அவர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். அப்பொழுது அவர்கள் அவரை விசுவாசித்தனர். அவர் தம்மை சமாரிய இனத்திற்கு
பிரகடனம் செய்தபோது அவர் ஒரு ஸ்திரீயினுடைய ரகசியம் என்னவா இருந்தது என்பதை அவளுக்கு கூறினார். அப்பொழுது அவள் அவரை விசுவாசித்தாள். முழு இனமும் விசுவாசித்தது. சரிதானே? ஆனால் நினைவிருக்கட்டும், அவர் அதை புறஜாதியாருக்கு ஒருபோதும் செய்யவே இல்லை. ஒரு புறஜாதியாரின் முன்னிலையில் ஒருபோதும் செய்யவே இல்லை. இதுவோ புறஜாதியாரின் யுகமாக இருந்து வருகிறது என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? ஆனால் இப்பொழுதோ சாயங்கால வெளிச்சமானது வந்துள்ளது. எந்த விதமான ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது? சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்த போது எந்த விதமான ஒரு ஒளி பிரகாசித்தது? மேலே வந்தபோது பிரகாசித்த அதே சூரியன் கிழக்கில் பிரகாசித்தது. நீங்கள் அதை நம்புகிறீர்களா? அதே சூரியன் பூமியின் குறுக்கே சென்றதல்லவா? இங்கு மேலே வந்து உதித்த அதே சூரியனே இங்கே திரும்பவும் ஒரு ஒளியை காண்பித்தது. மூடுபடியாகவும் இருளாகவும் இருந்த நாளில் உதயமாகி வெளிச்சத்தை தோன்ற செய்தது அதே சூரியன் தானே. அதன் பின்னர் அந்த சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னர் அது மீண்டும் பிரகாசித்தது. அது முன்னர் அங்கே பிரகாசித்த அதே வெளிச்சமாயிருக்க வேண்டும். அது சமாரியர் மேல் பிரகாசித்தது. முன்னர் அங்கே யூதர்கள் மேல் பிரகாசித்தது. ஆனால் புறஜாதிகள் மேல் பிரகாசிக்கவில்லை. அதன் பின்னர் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதற்காக அதே வெளிச்சமானது புறஜாதிகள் மேல் பிரகாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது சரிதானே? இப்பொழுது நீங்கள் விசுவாசியுங்கள். இப்பொழுது சகோதரி கெட்டி, சற்று நேரம் மிக அமைதியாயிருங்கள். இப்பொழுது இந்த ஜெப வரிசையில் உங்களில் அநேகரை எனக்கு தெரியாது என்றே நான் இருக்கிறேன். உங்களோடு உள்ள கோளாறு என்னவென்றும் அல்லது உங்களை குறித்தும் ஒன்றுமே எனக்கு தெரியாது என்பதை உங்களில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? நீங்கள் அதை அறிவீர்கள். ஜெப வரிசையில் உள்ள உங்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை அறிந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை அறிந்தவர்கள் கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் இங்கே சுற்றிலும் இருக்கிறீர்களா என்று நான் கவலைப்படவில்லை. நான் உங்களை குறித்து ஒன்றையுமே அறியேன். சரி சரி, அப்படியே விசுவாசமாயிருங்கள். இப்பொழுது நம்முடைய கர்த்தர் ஒருமுறை மரித்து போன ஒரு சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பப் போவதாயிருந்தார். அப்பொழுது ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவரோ திரும்பி என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எல்லோருமே அப்படியே அமைதியாயிருந்தனர். அவரை தொட்டதை குறித்து அவர்கள் மறுத்தனர். ஆனால் அவரோ சுற்றுமுற்றும் நோக்கி பார்த்தபோது அவர்களில் சிலர் அவரை கடிந்து கொண்டனர். பேதுருவோ, ஆண்டவரே, உம்மை தொட்டது யார் என்று எப்படி நீர் கூற முடியும்? முழு கூட்டமும் உம்மை தொட்டுக் கொண்டிருக்கிறது என்று கூறினான். அவர், ஆனால் வல்லமை இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது என்றார். அது பெலனாயிருக்கிறது. அது யார் என்று கண்டறியும் வரை சுற்றுமுற்றும் பார்த்தார். அந்த ஸ்திரீ யார் என்பதை அவர் எப்படி அறிந்து கொண்டார்? அது அவளுடைய சொந்த விசுவாசமாயிருந்தது. ஏனென்றால் அவர் அவண்ணமாய் கூறியிருந்தார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்திருக்கிறது. உனக்கு இருந்து வந்த உன்னுடைய உதிரப்போக்கு நின்று போயிற்று. உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கி இருக்கிறது. அதுவே இன்றைய இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறது. அதுவோ நேற்றையதாயிருந்தது. அவரால் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்யக்கூடுமானால் அப்பொழுது அவர் தம்மைத்தாமே மாறாதவராய் நிரூபிக்கிறார். இங்கே இந்த ஸ்திரீயை நான் அறிந்திருக்க வேண்டும் என்பது போன்று இது தென்படுகிறது. நீங்கள் தான் முதல் நபரா? நான் உங்களை அறிந்திருக்கலாம். எனக்கு உங்களை தெரியாது. உங்களுடைய முகமோ நன்கு தெரிந்தது போன்று காணப்படுகிறது. எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது என்னவா இருந்தாலும் நீங்கள் எழும்பி இங்கே ஒரு நிமிடம் வாருங்கள். நான் உங்களை அறிந்திருக்கிறேனா என்பதை நான் கூற விரும்புகிறேன். நான் அறியாதிருக்கலாம். எனக்கு உங்களுடைய பெயரை தெரியாது. ஆனால் நான் உங்களை பார்த்திருப்பது போன்று தென்படுகிறது. நான் ஒருவேளை பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கு எதற்காக இருக்கிறீர்கள் என்பதை நான் அறியேன். நீங்கள் எதற்காக இங்கு இருக்கிறீர்கள் என்று எனக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது. எனக்கு உங்களை தெரியும் என்பதும் எனக்கு தெரியவில்லை. உங்களுடைய முகம் நன்கு தெரிந்தது போன்று காணப்படுகிறது. நான் உங்களை அறியாதிருப்பேனா? நான் உங்களை அறிந்திருக்க மாட்டேன். சரி, அப்பொழுது நீங்கள் ஓர் அந்நியராயிருக்கிறீர்கள். இவளுடைய முகம் எனக்கு நன்கு தெரிந்திருப்பது போன்று காணப்பட்டது. எனக்கு தெரிந்திருக்கவில்லை. எனவே நான் அதை நெற்றைப்படுத்திக் கொள்ள வேண்டியதாயிருந்தது. இப்பொழுது எல்லோருமே அறிந்திருக்கிறபடி நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்களானால் நலமாயிருக்கும். அதாவது இப்பொழுது ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஓ, உங்களால் உணர முடியவில்லையா? நீங்கள் அதை உணரக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஆனால் நீங்கள் அதை உணருங்கள். தேவனுடைய தூதனானவர் இங்கே பீடத்தண்டை இப்பொழுது இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். அங்கே உள்ள அந்த புகைப்படத்தில் உள்ள அந்த ஒளியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அந்த ஒளி இப்பொழுது இங்கே உள்ளது. நீங்களோ நான் அதை காணவில்லை என்று கூறலாம். அவர்களோ அவர் இதை உங்களுக்கு கலிலேயாவில் கூறினார் என்று அவர்களுக்கு கூறின அந்த தூதர்களை ஒருபோதும் பார்க்கவே இல்லை. ஆனால் அவர்கள் அங்கிருந்தனர். அவர் இங்கு இருக்கிறார். அவர் கிறிஸ்துவாய் உயிர் தெழுந்த ஒருவராய் இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவானவர் ஓர் ஒளியின் ரூபத்தில் இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? நிச்சயமாக அவர் அவண்ணமாய் இருக்கிறார் என்று வேதம் உரைத்துள்ளது. இப்பொழுது நீங்கள் உண்மையாகவே பயபக்தியாயிருங்கள். சுற்றுமுற்றும் அசையாதீர்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே அப்படியே ஜெபியுங்கள். இப்பொழுது நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர்களாய் இருப்போமேயானால் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் சுகவீனமாய் இருந்தால் என்னால் உங்களை சுகப்படுத்த கூடுமானால்
நான் அதை செய்வேன். ஆனால் என்னால் சுகப்படுத்த முடியாது. என்னால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அது ஏற்கனவே செய்யப்பட்டாயிற்று. இயேசு கல்வாரியில் மரித்து உயிர்த்தெழுந்த போது அவர் அதை செய்துவிட்டார். அவர் அதை நிரூபித்தார். இப்பொழுது நீங்கள் எதற்காக இங்கே இருக்கிறீர்கள் என்பதை அவர் எனக்கு வெளிப்படுத்துவாரே ஆனால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவர் இங்கே இதே விதமான ஆடையை அணிந்து கொண்டு நின்று கொண்டிருந்திருப்பாரே ஆனால் நீங்கள் யாராய் இருந்தீர்கள் என்பதை அவர் அறிந்து கொண்டிருந்திருப்பார். தேவன் அதை அவருக்கு வெளிப்படுத்தி இருந்திருந்தால் அப்பொழுது அவர் அதை அறிந்து கொண்டிருந்திருப்பார். அவர் பிதாவானவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு காண்பிக்கும் வரையில் நான் ஒன்றையுமே செய்கிறதில்லை என்றார். அவர் இங்கே இருந்திருப்பாரே ஆனால் அப்பொழுது அவர் ஒரு கால் நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்றும், உங்களுடைய பெயர் என்ன என்றும், நீங்கள் ஆராதனைக்கு வருவதற்கு முன்னர் என்ன செய்தீர்கள் என்றும், அல்லது உங்களுடைய இதயத்தில் என்ன மனதில் கொண்டிருந்தீர்கள் அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் சுகமளித்தல் அது ஒரு முடிவு பெற்ற கிரியா இருக்கிறது. அது ஏற்கனவே முடிவு பெற்று விட்டது. இப்பொழுது அவர் அதே காரியத்தை செய்வாரேயானால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிப்பீர்களா? அவர் இந்த ஸ்திரீக்கு வெளிப்படுத்துவாரேயானால் கூட்டத்தாரே, நீங்களும் கூட அதை விசுவாசிப்பீர்கள் என்று உங்களுடைய கரத்தை தேவனுக்கு உயர்த்துவீர்களா? அவளே நியாயாதிபதியாயிருக்கட்டும். இப்பொழுது எவரேனும் வந்து இந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள விரும்பினால் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இப்பொழுது இங்கேதான் நான் ஒரு பொய்யன் என்று கண்டறியப்பட போகிறதாயும் தேவனுடைய வார்த்தை சத்தியமற்றது என்பதாயும் இருக்க வேண்டும், அல்லது நான் சொல்லிக் கொண்டிருக்கிற சத்தியமும் அவருடைய வார்த்தையும் உண்மையானதாக இருக்க வேண்டும். சரி, அங்குதான் காரியம். அது வெறுமையாக திரும்ப முடியாது. இது அதனை தெளிவுபடுத்துகிறது. இது அதை செய்கிறது. இப்பொழுது இந்த ஸ்திரீ சுகவீனமாயிருந்தால் நான் என்னுடைய கரங்களை அவள் மீது வைத்து, சகோதரியே, நீங்கள் சுகமடைய போகிறீர்கள் என்று கூறினால் அப்பொழுது அவள் என்னுடைய வார்த்தை அதற்காக மட்டுமே ஏற்றுக்கொள்வாள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவளுடைய ஜீவியத்தில் முன்பிருந்தே இருந்து வருகிற ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவாரே ஆனால் அப்பொழுது இது உண்மையா அல்லது இல்லையா என்பதை அவள் அறிந்து கொள்வாள். இருந்து வருகிறதான ஏதோ ஒரு காரியத்தை அவர் அது என்னவா இருந்து வருகிறது என்பதை அறிந்திருப்பாரே ஆனால் அப்பொழுது அது என்னவா இருக்கும் என்பதையும் அவர் நிச்சயம் அறிந்து கொள்வார். நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? இப்பொழுது என் சகோதரியே, அவர் அதை உனக்கு அருள்வாராக. அப்பொழுது கூட்டத்தார் யாவரும் அதை விசுவாசிப்பதாக கூறியிருக்கிறார்கள். நீங்களும் நானும் இந்த நேரத்தில் இங்கே அந்நியர்களாய் சந்திக்கிறோம். நீங்கள் அங்கே நின்று கொண்டிருக்கையில் ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அது என்னவென்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் உங்களை அறியேன். நீங்கள் என்னவாய் இருந்தீர்கள் என்றும் உங்களோடு உள்ள கோளாறு என்னவென்றும் நான் எப்படி அறிந்து கொள்வேன்? ஆனால் உங்களோடு உள்ள கோளாறு என்னவென்பதை தேவன் அறிந்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் அப்படியே உண்மையான பயபக்தியோடு இருங்கள். இப்பொழுது இந்த பெண்மணி துவக்கத்திலிருந்தே இங்கே அவளுக்காக இல்லை. நீங்கள் இங்கே யாரோ ஒருவருக்காக இருக்கிறீர்கள். அது ஒரு சிறு குழந்தையாயிருக்கிறது. அது ஒரு தொல்லையை உடையதாக இருந்து கொண்டிருக்கிறது. அது உண்மையாகவே நரம்பு தளர்ச்சியாயிருக்கிறது. அது ஒரு பேரனாயிருக்கிறது. அது உங்களுடைய பேரன் என்று நான் நம்புகிறேன். ஏதோ ஒரு காரியம் வினோதமாயிருக்கிறது. நான் அந்த குழந்தையை ஒரு பட்டணத்தில் காண்கிறேன். அது இந்த பட்டணம் அல்ல. அது நியூ ஆல்பனியை போன்று காணப்படுகிறது. அது உண்மை. அது ஒரு நரம்பு கோளாறு நிலையை அடைந்துள்ளது. அந்த குழந்தைக்கு அதனுடைய ஈரலில் ஏதோ ஒரு கோளாறு உள்ளது. அவண்ணமாகவே அவர்கள் கூறுகிறார்கள். அதிகமாகவே வாந்தி எடுத்தல் இருந்து வருகிறது. அது உண்மை. நீங்கள் அதை குறித்து கலக்கமடைந்திருக்கிறீர்கள். அந்த ஒன்றுக்காகவே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாகும். நீங்களே நியாயாதிபதியாயிருங்கள். அந்த காரியங்கள் உண்மையாயிருக்கின்றனவா? நான் உங்களுக்கு என்ன கூறியிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒலிநாடாவிலோ அது பதிவாக்கப்பட்டுள்ளது. அது கூறுகிறது. அதுவே எனக்கு கூறும். இப்பொழுது இது ஏதோ ஒரு வழியில் யாரோ ஒருவருக்கானதா இருந்தது. அந்த அபிஷேகம் உங்கள் மேல் இருந்தபோது நீங்கள் உங்களுடைய கரத்தில் வைத்திருந்த அந்த கைக்குட்டையை சந்தேகப்படாமல் அந்த ஒருவரின் மீது வையுங்கள். அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வீர்கள். அது என்னவா இருந்தது என்பதை அவர் அறிந்திருப்பாரே ஆனால் அது என்னவா இருக்கும் என்பதையும் அவர் அறிந்திருப்பார். சந்தேகப்படாதீர்கள், போய் விசுவாசியுங்கள். ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாய் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். நாம் அந்நியர்களாய் இருக்கிறோம். இந்த காலை வரையில் இதற்கு முன்பு அவர் தன்னுடைய ஜீவியத்தில் என்னை ஒருபோதும் கண்டதே இல்லை என்று கூறினார். இப்பொழுது உண்மையாகவே ஒவ்வொருவரும் பயபக்தியாயிருங்கள். இப்பொழுது அபிஷேகமானது ஏற்கனவே வந்திறங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள். நான் இதை விளக்கி கூற முடிந்தால் நலமாயிருக்கும். ஆனால் ஐயா, தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய தொல்லை என்னவென்பதை தேவனாகிய கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் அப்பொழுது நீங்கள் அவரை உங்களுடைய சுகமளிப்பவராக அல்லது இரட்சகராக உங்களுடைய தேவை என்னவானாலும் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இப்பொழுது தரிசனம் தோன்றும் போது நீங்கள் அதற்கு செவி கொடுக்கிறீர்கள். நீங்கள் தரையில் குறுக்காக நகர முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுடைய முழங்காலில் உள்ள ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது. அது உங்களுடைய முழங்காலில் உள்ள மூட்டு வீக்கமாய் உள்ளது.
உங்களுக்கு உங்களுடைய கண்களிலும் கூட தொல்லை உள்ளது. அவைகள் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய காதிலும் உங்களுக்கு தொல்லை உண்டு. உங்களுடைய வயிற்றிலும் உங்களுக்கு தொல்லை உண்டு. அது உண்மையாயிருக்கிறது. நீங்கள் இந்த பட்டணத்திலிருந்து வரவில்லை. நீங்கள் கென்டக்கியில் உள்ள சம்மர்செட் என்ற இடத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பெயர் திரு ஹட்சன். இப்போது நீங்கள் திரும்பி போய் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்தால் நீங்கள் சுகமடைவீர்கள். உங்களுடைய முழு இதயத்தோடு அதை விசுவாசியுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? தேவனில் விசுவாசமாயிருங்கள். சந்தேகப்படாதீர்கள். ஆனால் அப்படியே விசுவாசியுங்கள். சகோதரியே, தேவனாகிய கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் இங்கு எதற்காக இருக்கிறீர்கள் என்பதை அவரால் எனக்கு வெளிப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவர் அதை செய்வாரானால் அப்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த பெரிய உருவம் கொண்ட நபர் இங்கே அமர்ந்திருக்கிறார். ஆமையா, நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாய் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் சற்று நேரத்திற்கு முன்னர் நான் அந்த மனிதனிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு சம்பவித்தது. அப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறினீர். அது உண்மை, அப்படி இல்லையா? நீங்கள் எதிலிருந்து சுகமாக்கப்பட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களை ஒரு விதமான இருமல் தொல்லைப்படுத்துகிறதை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள். அது உண்மை. உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். சரி, நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களே, ஆனால் நீங்கள் அதை இனி ஒருபோதும் உடையவராயிருக்க மாட்டீர்கள். அது உங்களிடத்திலிருந்தே போய்விடும். இதை விசுவாசியுங்கள். அவர் எதை தொட்டார்? அவர் என்ன செய்தார்? அவர் பிரதான ஆசாரியரை தொட்டார், என்னை அல்ல. நான் அந்த மனிதரை ஒருபோதும் கண்டதே இல்லை. எனக்கு அவரை குறித்து ஒன்றுமே தெரியாது. அது உயிர்த்தெழுந்த இயேசு என்று நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அவர் தம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் மாறாத அதே ஒருவர் என்பதை நிரூபிக்க அவர் செய்த அதே காரியமாய் இது இருக்கவில்லையா? சிலர் எந்த விதமான ஒரு ஆவியாய் இது இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ஒரு ஆவியானது எப்பொழுதுமே அதனை குறித்தே சாட்சி பகரும். நாம் கொடிகளாய் இருக்கிறோம். அவர் திராட்சை செடியாய் இருக்கிறார். ஒரு பூசணி கொடி பூசணிக்காய்களை கொடுக்கும். ஒரு திராட்சை கொடி திராட்சை பழங்களை கொடுக்கும். ஆப்பிள் மரம் ஆப்பிள்களை கொடுக்கும். ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் கிறிஸ்துவை பிறப்பிக்கும். அது விரோதமான காரியம் அல்ல. உங்களுடைய கண்கள் மோசமாய்க்கொண்டே போகின்றன. உங்களுடைய கண்ணுக்காக உங்களுக்கு ஜெபம் தேவை. அது உண்மை, அப்படி இல்லையா? அது உண்மை. உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். பாருங்கள், எனக்கு உங்களை தெரியாது, ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் மறைக்க முடியவில்லை. இதோ நான் ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு மருத்துவமனையை காண்கிறேன். இப்பொழுது அப்படியே சற்று நேரம் இருங்கள். அது ஒரு கண் பரிசோதனை அல்ல, அதுவல்ல. அது ஒரு அறுவை சிகிச்சை. அது உங்களுக்கு அல்ல. அது அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ள உங்களுடைய ஒரு நண்பனாய் உள்ளது. அது ஏதோ ஒன்றல்ல, ஒரு குடற்சரிவு அறுவை சிகிச்சையாகும். நீங்கள் அதை குறித்து பயமடைந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் அது ஒரு குடற்சரிவிலிருந்து வித்தியாசமான ஏதோ ஒன்றாய் இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது உண்மை. அது இந்தியானாவில் உள்ள காரிடானில் நடந்தது. அது உண்மை. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? போய் நீங்கள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில். நான் உங்களுடைய முகத்தை அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கவில்லை என்றால் உண்மையாகவே இது அபிஷேகமாக இருக்கிறது. பாருங்கள். ஆனால் எனக்கு நன்கு நினைவிருக்கிறபடி நீங்கள் ஒரு பிரசங்கி அல்லவா? பாருங்கள், சபையோர் அது ஒன்றுமில்லை என்று காணும்படி நான் தெரிந்திருக்க விரும்பினேன். அது ஏதோ ஒரு காரியமாக இருக்கிறது. நான் எவரையேனும் அறிந்திருந்தால் எனக்கு அவர்களை தெரியும். ஆனால் நீங்கள் இங்கு எதற்காக இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. எனக்கு அதை குறித்து எந்த அபிப்பிராயமும் இல்லை. அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் எதற்காக இங்கு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் பிளாக்கிஸ்டன் மில் அல்லது அது எங்கிருந்தோ வந்துள்ள ஒரு பிரசங்கியாராய் நீர் இருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் நீர் என்னுடைய வீட்டுக்கு ஒருமுறை குழந்தைக்காக ஜெபிக்கவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்காக வந்திருக்கிறீர் என்று நான் நினைக்கிறேன். ஆம், அது ஏதோ ஒரு குழந்தையை குறித்துதான் இருக்கிறது என்பதை அறிவேன். ஆம், ஆனால் உங்களுடைய குடல்களில் உள்ள ஒரு விதமான கோளாறினால் நீங்கள் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நான் அதை உங்களுக்கு கூறட்டும். அப்பொழுது நான் தேவனுடைய ஊழியக்காரனால் அது இல்லையா என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் உங்களுடைய இதயத்தில் யாரோ ஒருவருக்காக ஜெபிக்க நினைத்திருக்கிறீர்கள். அது ஒரு முடமான சிறுபெண்ணாய் இருக்கிறது. அவள் இங்கு இல்லை. அவள் ஆற்றுக்கு மறுபக்கத்தில் இருக்கிறாள். அவள் கென்டக்கியில் இருக்கிறாள். இப்பொழுது உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் கேட்கிறதை பெற்றுக் கொள்ள முடியும். ஆமேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களால் விசுவாசிக்க முடியுமானால் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். சந்தேகப்படாதீர்கள். பின்னால் உள்ள கூட்டத்தாரை குறித்து என்ன? நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அங்கே பின்னால் ஒரு கருப்பு நிற பெண்மணி ஸ்திரீகளுக்கான உடல்நல கோளாறினை கொண்டவளாய் இடப்பக்கத்தில் இடப்புறமாக வந்திருக்கிறாள். நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசித்தால் பெண்மணியே, நீங்கள் உங்களுடைய சுகமளித்தலை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது உண்மை. ஒரு மனிதனுக்கு பக்கத்தில் கம்பத்தின் அருகே ஒரு கருப்பு நிற பெண்மணி அமர்ந்திருக்கிறாள். இப்பொழுது அவள் தன்னுடைய கையை உயர்த்தியிருக்கிறாள். உங்களுக்கு ஸ்திரீகளுக்கான கோளாறு உள்ளது. சரி சகோதரியே, தேவனாகிய கர்த்தர் உங்களை குணமாக்கி விட்டார்.
உங்களுடைய விசுவாசம் உங்களை குணமாக்கிவிட்டது. அங்குள்ள அந்த ஸ்திரீயின் மீது ஒளியானது தொங்கிக் கொண்டிருக்கிறதை உங்களால் காண முடியவில்லையா? அங்கே நோக்கி பாருங்கள். ஓ, எவ்வளவு அற்புதமானது! தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் தவறுகிறதில்லை. பயபக்தியாயிருங்கள். ஓ, அவர் ஜீவிக்கிறார் என்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நம்முடைய இதயத்தில் ஜீவிக்கிறார். நீ விசுவாசிக்க கூடுமானால் யாவும் கைகூடும். நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாய் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு உங்களை தெரியாது. நான் உங்களை ஒருபோதும் கண்டதே இல்லை. ஆனால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். நான் எப்போதாவது உங்களை பார்த்திருக்கிறேனா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் இங்கு எதற்காக நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவாரானால், அப்பொழுது அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று விசுவாசித்து என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களா? நாம் அந்நியர்களாக இருப்போவையானால் அப்பொழுது நீங்கள் எதற்காக இங்கே இருக்கிறீர்கள் என்பதை ஏதோ ஒரு விதமான வல்லமை அதை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் இங்கே நாளப்புடைப்பு சார்ந்த இரத்த குழாய் நிமித்தமான கோளாறுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மை. இப்பொழுது நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று கண்டறியும்படி வேறு யாருக்காக ஜெபியுங்கள். வேறு யாராவது ஒருவருக்காக ஜெபியுங்கள். அவரால் அதை வெளிப்படுத்த முடிகிறதா என்று பார்ப்போம். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவள் நரம்பு தளர்ச்சி இருக்கிறாள். அவளுக்கு ஒரு சிறுநீரக கோளாறு உள்ளது. அவள் கால்டானில் வசிக்கிறாள். அது உண்மை. அது சரிதானே? அப்படியானால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் போய் நீங்கள் கேட்டுக்கொண்டுள்ளதை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதை விசுவாசிக்கும்படி நான் உங்களுடைய விசுவாசத்திற்கு சவாலிடுகிறேன். இந்த கட்டடத்தில் எங்கிருந்தாலும் நீங்கள் எங்கிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்படியே அதை விசுவாசியுங்கள். அங்கே பின்னாக தூரத்தில் அங்கே அந்த வாலிப மனிதன் பின்னால் நின்று கொண்டு போர்ட் வெயின் என்ற இடத்தில் குருடனாய் இருக்கிற தன்னுடைய நண்பனுக்காக ஜெபிக்கிறான். தேவன் அவனை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, அப்படியானால் உங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே பின்னாக இருக்கும் மிதமுள்ள சிலராகிய நீங்கள் விசுவாசியுங்கள். பின்னால் இன்னும் பின்னால் உள்ளவர்களே விசுவாசியுங்கள். சவாலிடுகிறேன், அதை சவாலிடுகிறேன். தேவன் இரக்கமுள்ளவராய் இருப்பாராக. அங்கே அந்த கருப்பு நிற பெண்மணி ஒரு கட்டியோடு சரியாக உங்களுக்கு கீழே அமர்ந்திருக்கிறாள். பெண்மணியே, கர்த்தர் உங்களை குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். சரியாக பின் இருக்கையில், அங்கே பின்னால் உள்ள அதே பின் இருக்கையில் வட்டமான சிறு தொப்பி அணிந்து தன்னுடைய கரத்தை உயர்த்தி இருக்கிறாள். அந்த கட்டையிலிருந்து தேவன் உங்களை குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி அதை அவருக்கு அசைத்து காண்பியுங்கள். சரி, அப்படியானால் வீட்டிற்கு போய் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஓ, அவர் ஆச்சரியமானவராய் இருக்கிறாரே. இதோ ஒரு பெண்மணி இங்கே அவளுக்கு முன்பாக சரியாக அமர்ந்திருக்கிறாள். சற்று பின்னால் உட்புறமாக அமர்ந்திருக்கிறாள். அவள் யாரோ ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அருகில் கர்த்தருடைய தூதன் நின்று கொண்டிருக்கிறார். அது அவளுடைய சிநேகிதி. அதற்காக ஜெபிக்கிறாள். அவள் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் இங்கு வசிக்கவில்லை. அது ஏராளமான தேவதாரு மரங்கள் சுற்றிலும் உள்ள ஒரு சிறு பட்டணமாய் உள்ளது. அது இந்தியானாவில் உள்ள ஹென்ரிவில் என்ற இடமாகும். அவள் இருதய கோளாறு உடையவளாய் இருக்கிற அவளுடைய மைத்துணிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். உங்களால் அதை விசுவாசிக்க முடியுமா? அங்கே பின்னால் அமர்ந்துள்ள உங்களால் அதை விசுவாசிக்க முடியுமானால் தேவனில் விசுவாசம் கொண்டிருந்து அதை பெற்றுக் கொள்ளுங்கள். சரி சரி பெண்மணியே, நீங்கள் எனக்கு ஒரு அந்நியராய் இருக்கிறீர்கள். எனக்கு உங்களை தெரியாது. ஆனால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். பெண்மணியே, நீங்கள் அதை விசுவாசித்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அங்கே அந்த பெண்மணி மூக்கு கண்ணாடி அணிந்தவளாய் இருக்கிறாள். சரி, அதுதானது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் தேவனாயிருக்கிறார். அவர் மரித்து போய்விடவில்லை. அவர் மரித்து விட்டிருக்கவில்லை. ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அவர் இங்கு பிரசன்னமாயிருக்கிறார். நான் நினைக்கிறேன், நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாய் இருக்கிறோமா? இதுவே நம்முடைய முதல் முறையான சந்திப்பாய் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஆனால் தேவன் நம் இருவரையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் எதை குறித்து மிகுந்த பயமடைந்திருக்கிறீர்கள்? முகர்தல் மற்றும் நறுமண தைலம் போன்றவற்றை குறித்து சிந்திப்பதை விட்டுவிடுங்கள். அதிலிருந்து விலகிச் செல்லுங்கள். தேவனை விசுவாசியுங்கள். அதை உங்களுடைய சிந்தையில் கொண்டிருங்கள். நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களேயானால் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி சென்று சுகமடையுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு தொல்லை உடையவராய் இருந்து வருகிறீர்கள். நீங்கள் உள்ளே வருகிறதையும் மருத்துவமனையிலிருந்து வெளியே செல்கிறதையும் நான் காண்கிறேன். 1, 2, 3 முறைகள் அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. அது பெருங்குடலுக்கானதாக இருந்து வருகிறது. அது பெருங்குடலில் உள்ள கட்டிகள் போன்று உள்ளது. நீங்கள் இந்த பட்டத்திலிருந்து வரவில்லை. நீர் ஒரு கெண்டக்கியன். நான் இருந்து வருகிற கேம்பஸ்விலில் உள்ள ஒரு பட்டத்திலிருந்து நீர் வந்திருக்கிறீர். திருமதி வாகன் அவர்களே, நீங்கள் திரும்பி சென்று அதை விசுவாசியுங்கள். நீங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய வயிற்றுக்கோளாறு முற்று பெற்று நீங்கள் சென்று உங்களுடைய இரவு ஆகாரத்தை புசிக்க விரும்புகிறீர்களா? சரி, போய் சாப்பிடுங்கள். நீங்கள் தேவனில் விசுவாசமாயிருங்கள். நீங்கள் அந்த மூட்டுமிக்க முற்று பெற்று சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்களுடைய சாலையில் அதை விசுவாசித்துக் கொண்டே செல்லுங்கள். தேவன் அந்த இருதய கோளாறை குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய சாலை வழியே செல்லுங்கள்.
நீங்கள் அதை விசுவாசியுங்கள். இந்த மனிதர் இங்கே கடைசியில் ஒரு வெள்ளை சட்டை அணிந்து சரியாக பின்னால் அமர்ந்திருக்கிறார். இல்லை, அது சகோதரன் ஃபங்க் என்பவராய் உள்ளது. அது அவருக்கு பின்னே இருப்பதாகும். உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை இல்லையா? சரி, நீங்கள் அதை விசுவாசித்தால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இங்கே மூட்டுவிக்கத்தோடு அமர்ந்து கொண்டு என்னையே நோக்கி பார்த்தவாறு அமர்ந்துள்ள பெண்மணியே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் ஒஹாயோவில் உள்ள மில் டவுனிலிருந்து வருகிறீர். நீங்கள் அதை விசுவாசிக்க விரும்புகிறீர்களா? அது ஒரு கிறிஸ்தவனாக கூட இல்லாத ஒரு நபருக்கான நல்ல விசுவாசமாய் உள்ளது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்று அறிக்கையிடுகிறதில்லை, அது உண்மை. நீங்கள் இப்பொழுதே அவரை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிப்பீர்களா? நான் உங்களை அறியேன். நான் உங்களை ஒருபோதும் கண்டதே இல்லை, அது உண்மை. ஆனால் இப்பொழுதே உங்களுடைய இதயத்தில் அவரை உங்களுடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவராக ஏற்றுக்கொள்வீர்களே, ஆனால் அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவன் உங்களை குணமாக்குவார். உங்களுடைய கரத்தை அவருக்கு உயர்த்தி அவரை விசுவாசியுங்கள். சரி, உங்களுடைய வீதியிலே கலிகூர்ந்து கொண்டே செல்லுங்கள். நான் உங்களுடைய விசுவாசத்திற்கு சவால் இடுகிறேன். நீங்கள் அதை விசுவாசிக்கும்படி நான் உங்களுக்கு சவால் இடுகிறேன். நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாய் இருக்கிறோம், ஆனால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்னை தெரியும், ஆனால் எனக்கு உங்களை தெரியாது. அதுதானே? நீங்கள் இங்கே எதற்காக இருக்கிறீர்கள் என்று தேவனால் எனக்கு வெளிப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி, எத்தனை பேர் அதை விசுவாசிப்பீர்கள்? ஓ, எப்படி உங்களால் அவிசுவாசிக்க முடியும்? தேவனால் முடியாதா? தேவன் எப்போதாவது உங்களுடைய கண்களை திறந்திருக்கிறாரா? இங்குள்ள அநேக ஜனங்களாகி நீங்கள் என்னை அறிவீர்கள். நான் இங்கேயே பிறந்து வளர்ந்து வந்தவன். எப்படி என்னால் முடியும்? என்னுடைய ஜீவியத்தினூடாக திரும்பி போய் எப்போதுமே கூறப்பட்டதான எந்த காரியமும் எப்போதும் உண்மையாயிருக்கும்படி பரிபூர்ணமாய் நிறைவேறி இருக்கிறதா என்று கண்டறியுங்கள். அதை ஆராய்ந்து அது சரியாய் உள்ளதா என்று பாருங்கள். நல்லது. நான் உங்களுக்கு என்ன கூறிக்கொண்டிருக்கிறேன்? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார். இது ஈஸ்டராய் உள்ளது. இது 2000 ஆண்டுகளாகவே ஈஸ்டராக இருந்து வருகிறது. ஆனால் இப்பொழுதோ சாயங்கால வெளிச்சங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன. அப்பொழுது கிழக்கில் பிரகாசித்து அது இப்பொழுது மேற்கிலிருந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, இது பல மணி நேரங்களாக பிரசங்கிக்கக்கூடும். நான் அவரை அறிவேன் என்று ஒரு மனிதன் கூறினால் அவர் அநேகமாக என்னை ஒரு கூட்டத்தில் எங்காவது அல்லது ஏதோ ஒரு இடத்தில் பார்த்திருப்பார். எனக்கு தெரியாது. தேவன் அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியாது. நான் அவரை பார்த்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது. நான் அவரை எப்போதாவது பார்த்திருக்கிறேனா என்றும் தெரியாது. ஆனால் அவர் என்னை பார்த்திருந்ததாக அவரே கூறினார். அவர் அறிந்திருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை தேவன் அந்த மனிதருக்கு வெளிப்படுத்துவாரேயானால் அப்பொழுது பிலிப்பு சென்று நாத்தான்வேலை அவரிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தது போல எத்தனை பேர் அது எனக்கு என்னென்றைக்குமா இதனை தீர்த்து வைக்கும் என்று கூறுவீர்கள்? நீங்கள் என்னை அறியாமல் இருப்பீர்களேயானால் உங்களுடைய கரத்தை அப்படியே உயர்த்துவீர்களா? எனக்கு உங்களை தெரியாது என்றும் உங்களை குறித்து ஒன்றுமே தெரியாது என்றால் அப்பொழுது உங்களுடைய கரத்தை அப்படியே உயர்த்துங்கள். எனக்கு தெரிந்த மட்டில் நான் உங்களை குறித்து ஒன்றையுமே அறியேன். உங்களை என் வாழ்க்கையை ஒருபோதும் கண்டதே இல்லை. இப்பொழுது தேவனதை அருள்வாரானால் எத்தனை பேர் நான் அவரை இப்பொழுதே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக என்னுடைய சுகமளிப்பவராக ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுவீர்கள்? ஐயா, உங்களை சுகப்படுத்த என்னால் முடியாது. எனக்கு சுகமளிக்க வல்லமையே கிடையாது. என்னிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரியம், தேவன் என்னை செய்யும்படி அனுமதிக்கிற ஒரே ஒரு வரம் மாத்திரமே என்னிடத்தில் உண்டு. இப்பொழுது களைப்புற்று பலவீனமடைந்துள்ளேன். இந்த தரிசனங்கள் கிட்டத்தட்ட என்னை கொல்லுகின்றன. இது பிரசங்கிப்பதை காட்டிலும் அல்லது குளத்தில் நிற்பதை காட்டிலும் மிக மோசமான நிலையாயும் கடினமாயும் உள்ளது. அது கடினமாய் உள்ளது. ஆனால் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நீங்கள் முதுகெலும்பினுடைய ஏதோ ஒரு கோளாறினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு வளர்ச்சியாய் உள்ளது. அவர்களோ அது உங்களுடைய முதுகெலும்பின் மேல் என்று கூறுகிறார்கள். அது முற்றிலும் சரியே. இப்பொழுது நீங்கள் விசுவாசிப்பீர்களா? இப்பொழுது பாருங்கள், நான் அந்த மனிதனிடத்தில் அதிகமாக பேசினால் அதிகமானவை கூறப்படும். இப்பொழுது அப்படியே பயபக்தியாய் இருக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பயபக்தியாயிருங்கள். நீங்கள் யாரோ ஒருவருக்காக ஜெபிக்கிறீர்கள். கர்த்தர் அதை வெளிப்படுத்துவாரா என்று பாருங்கள். உங்களில் எவருக்கேனும் அதே காரியத்தை செய்யும்படி நான் வேண்டிக் கொள்வேன். அப்படியே உங்களுடைய சிந்தையில் அதை நினைவில் கொண்டிருங்கள். ஏன் பாருங்கள், எனக்குள் ஒன்றுமே இல்லை. என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நான் ஒரு மனிதன். ஆனால் இயேசு தேவனாயிருக்கிறார். அவர் இங்கு பிரசன்னராயிருக்கிறார். உங்களால் முடியவில்லையா? அதை காண்பதற்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு கடந்த கால ஜீவியத்தை காணும்படியாக நீங்கள் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? 2000 ஆண்டுகளாக அவர் இங்கே இருந்து வருகிறார். அவர் உங்களிடத்தில் வார்த்தையின் மூலமாக பேசியிருக்கிறார். அவர் உங்களிடத்தில் பிரசங்கத்தில் தொடர்ந்து பேசியிருக்கிறார். இப்பொழுது அவர் இங்கே தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய இருதயத்தில் உங்களை கவனமாக நினைவில் கொண்டிருக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஆம், நீங்கள் பரிசோதிக்கப்படுவதை நான் காண்கிறேன். அது உங்களுடைய முதுகெலும்பில் உள்ளது. அது ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது.
நீங்கள் உங்களுடைய மனைவிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மனைவியோடுள்ள கோளாறு என்னவென்பதை தேவன் எனக்கு காண்பிப்பாரேயானால் நீங்கள் என்னை அவருடைய தீர்க்கதரிசியாக விசுவாசிப்பீர்களா? அது அவளுடைய காதுகளில் உள்ளது. அது மாத்திரமல்ல, ஆனால் நான் ஒரு வாலிப மனிதன் தோன்றுவதை காண்கிறேன். அது உங்களுடைய மகன். உங்களுடைய மகனோடுள்ள காரியம் என்னவென்பதை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரேயானால் நீர் என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிப்பீரா? கூட்டத்தாரே, அதை விசுவாசிப்பீர்களா? பையன், இதோ அது ஒரு நரம்பு தளர்வு நிலையும் ஒரு தோல் சம்பந்தமான வியாதியின் நிலையுமாயிருக்கிறது. அது முற்றிலும் உண்மை. அது கர்த்தர் உரைக்கிறதாவது இருக்கிறது. நீர் கேட்கிறதை பெற்றுக்கொள்வீர் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? அப்படியானால் உங்களுடைய வீதியிலே களிகொண்டு கொண்டே செல்லுங்கள். எத்தனை பேர் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் எனக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படியே ஒரு நிமிடம் உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வையுங்கள். அப்படியே நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்களோ அங்கேயே உங்களுடைய கரத்தை ஒருவர் மீது ஒருவர் வையுங்கள். என்னே ஒரு நேரம். நண்பர்களே, உங்களால் காண முடியவில்லையா? இது நானாக இருக்க முடியாது என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? ஆம், இந்த பெண்மணி அங்கே மூக்கு கண்ணாடி அணிந்தவளாய் ஸ்திரீகளுக்கான கோளாரோடும் அந்த கசிவோடு இருந்து கொண்டிருக்கிறாள். அங்கு அமர்ந்துள்ளவரே, அதை குறித்து இனி ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். அது முற்று பெற்று விட்டது. அது வெளிச்சமாக மாறுகிறது. அது உங்களிடத்திலிருந்து போய்விட்டது. ஏதோ ஒன்று பிரசன்னமாய் உள்ளது. அது இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு காரியமாய் உண்மையான ஏதோ ஒன்றாய் உள்ளது. அவர் உங்களுடைய பாவங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை குறித்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசுவாய் இருக்கவில்லையா? அப்படியானால் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ளுகிறேன், நான் உங்களுக்கு கூறியிருப்பது சத்தியமாய் இருந்தால், அவர் அதை சத்தியம் என்று நிரூபித்திருந்தால், அப்பொழுது நான் உங்களுக்கு இப்பொழுது சத்தியத்தையே கூறிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களேயானால், உங்களுடைய ஞானத்திலிருந்து அல்ல, ஆனால் உங்களுடைய இருதயத்திலிருந்து ஏற்றுக்கொள்வீர்களேயானால், நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுதே சுகமடைய முடியும். நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள் என்றும் அவர் இங்கு இப்பொழுது இருக்கிறார் என்று இப்பொழுது நீங்கள் அதை தீர்மானித்திருப்பீர்களேயானால், இந்த கட்டடத்தை விட்டு ஒரு நபரும் பலவீனமானவராக போக வேண்டியதில்லை. நீங்கள் அதை விசுவாசிப்பீர்களேயானால் நாம் ஒவ்வொருவரும் பரிபூர்ணமான முழு சுகத்தோடு போக முடியும். அவர் இங்கே என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பாரே ஆனால் அவர் அங்கிருந்தும் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பார். அவர் என்னுடைய ஜெபத்திற்கு மாத்திரம் செவி கொடுக்கிறார் என்று இல்லாமல் அவர் உங்களுடைய ஜெபத்திற்கும் செவி கொடுப்பார். இப்பொழுது வேதம் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. வேதம் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து விட்டார் என்று கூறியுள்ளது. அவர் அதை நிரூபித்திருக்கிறார். அது சரிதானே? இப்பொழுது நான் உங்களை ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். இயேசு பூமியை விட்டு செல்வதற்கு முன்னர் அவர் தம்முடைய கடைசி வார்த்தைகளாக விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று இதை கூறினார். இங்குள்ள எத்தனை பேர் விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள்? அப்படியானால் ஆமேன் என்று கூறுங்கள். நீங்கள் இப்பொழுது விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அந்த வாக்குத்தத்தம் உண்மைதானே? நல்லது. நீங்கள் விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் கரங்களை வைத்துள்ளீர்கள். அப்படியானால் வேதமே சரியானதாய் உள்ளது. இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவருக்காக ஜெபியுங்கள். அப்படியே உங்களுடைய சொந்த சபையில் செய்கிற விதமாக செய்யுங்கள். உங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றொருவர் மீது வைத்து நீங்கள் இப்பொழுது உங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றவர் மீது வைத்திருக்கையில் ஒவ்வொருவரும் மற்றவருக்காக ஜெபியுங்கள். நான் இப்பொழுது ஜெபிக்கையில் அப்படியே ஒருவர் மற்றொருவருக்காக ஜெபியுங்கள். ஓ கர்த்தாவே, இன்றிரவு நீர் வருவீரேயானால் உம்முடைய சபையை ஏற்றுக்கொள்வீர். நாங்கள் சாக்கு போக்கின்றி இருக்கிறோம். நீர் இங்கே இருக்கிறீர். சுவற்றின் மேல் தொங்குகிற இந்த புகைப்படத்தை போன்றே இஸ்ரவேல் புத்திரை வழிநடத்தின அக்கிரிஸ்தமமாய் இன்றிரவும் நீர் மாறாத அதே தேவனாய் இன்னமும் அதே வல்லமையோடும் அதே கிரியை நடப்பித்தலோடும் இருக்கிறீர். நீர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்துள்ளீர். நீர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்துள்ளீர் என்பதற்கு இதுவே நிரூபணமாய் உள்ளது. இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, ஜனங்களுடைய இருதயங்களில் ஒரு மகத்தான கிரியை செய்யும். ஒவ்வொரு பாவத்தையும் மன்னியும். ஒவ்வொரு வியாதியையும் சுகப்படுத்தும். கர்த்தாவே, அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளியும். இப்பொழுதே உம்முடைய ஊழியக்காரனுடைய ஜெபத்திற்கு செவிகொடும். நான் இப்பொழுதே ஒவ்வொரு வியாதியையும் ஒவ்வொரு பிசாசையும் ஒவ்வொரு பிசாசின் வல்லமையையும் கடிந்து கொண்டு பிசாசினிடத்தில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜனங்களை விட்டு வெளியே போ, அவர்களை விட்டு வெளியே போ என்று கூறுகிறேன். இந்த ஜனங்களை விட்டு போ. அவர்கள் தங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். சாத்தானே, வெளியே வா. நான் இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். வெளியே வந்து இருளுக்குள்ளாக எரியுண்டு போவாயாக. இனி அவர்களை ஒருபோதும் தொல்லைப்படுத்தாதிருப்பாயாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவன் இப்பொழுது உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார் என்று உங்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் எழும்பி நில்லுங்கள். நீங்கள் ஒரு முடமானவராய் இருந்தால் எப்படியாவது எழும்பி நில்லுங்கள். அதுதான் இது. நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? இங்கே நடக்க முடியாமல்
முடமானவராய் எவரேனும் இருப்பீர்களாயின் இருக்கைகளுக்கு இடையே உள்ள வழிநடை பாதையில் மேலும் கீழுமாய் நடவுங்கள். இங்கே எவருக்கேனும் ஒரு காது செவிடாய் இருந்தால் உங்களுடைய விரலை அந்த நல்ல காதில் வைத்து அடைத்துக் கொண்டு அந்த பாதிக்கப்பட்ட காதிலிருந்து கேட்டு பாருங்கள். இங்கே எவரேனும் அவதியுற்று தங்களுடைய கரத்தை மேலே உயர்த்த முடியாமல் இருந்தால் மேலே உயர்த்துங்கள். அவதியுற்றிருந்த அவர்களுடைய கரங்கள், அந்த கரங்கள் மேலே செல்வதை பாருங்கள், நோக்கி பாருங்கள். ஆமென், அவர் இங்கே இருக்கிறார் என்று நான் கூறினேன். சரி சகோதரி கெட்டி, அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். கிறிஸ்து இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறாரே. அவர் என்னோடு நடக்கிறார், அவர் என்னோடு நெடுக வாழ்க்கையினுடைய நெருக்கமான பாதையில் பேசுகிறார். அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். ரட்சிப்பை பகிர்ந்தளிக்கவே அவர் ஜீவிக்கிறார் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் என்னை கேட்டு பாருங்கள். அவர் என்னுடைய இதயத்திற்குள் ஜீவிக்கிறார். மீண்டும் எல்லோருமே பாடுவோமாக. அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். கிறிஸ்து இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறாரே. அவர் என்னோடு நடக்கிறார், அவர் என்னோடு நெடுக வாழ்க்கையினுடைய நெருக்கமான பாதையில் பேசுகிறார். அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். ரட்சிப்பை பகிர்ந்தளிக்கவே அவர் ஜீவிக்கிறார் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் அதை கேட்டு பாருங்கள். அவர் என்னுடைய இதயத்திற்குள் ஜீவிக்கிறார். இந்த மகத்தான கூட்டத்தினர் அல்லேலூயா என்று கூறட்டும். கர்த்தர் ஜீவிக்கிறாரே, அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறாரே. நாம் நம்முடைய கரங்களை அவருக்கு அசைத்து காட்டுவோமாக. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறாரே. அவர் என்னோடு நடக்கிறார், அவர் என்னோடு நெடுக வாழ்க்கையினுடைய நெருக்கமான பாதையில் பேசுகிறார். அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். ரட்சிப்பை பகிர்ந்தளிக்கவே அவர் ஜீவிக்கிறார் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் என்னை கேட்டு பாருங்கள். அவர் என்னுடைய இருதயத்துக்குள் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் அந்த பழைய பாடலை விரும்புகிறீர்கள்? ஆமென் என்று கூறுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் உள்ள நபரோடு கரங்களை கொடுக்குங்கள். நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, என்னுடைய விசுவாசம் உண்மையை நோக்கி பார்க்கிறது. ஓ, எப்படி விசுவாசம் உண்மையை நோக்கி பார்க்கிறது. நீரே கல்வாரியின் ஆட்டுக்குட்டி. தெய்வீக ரட்சகரே, நான் ஜெபிக்கையில் இப்பொழுதே எனக்கு செவிகொடும். என்னுடைய எல்லா குற்றத்தையும் எடுத்து போடும். ஓ, இந்த நாளிலிருந்து நான் முழுவதும் உம்முடையவனாக இருப்பேனாக. நாம் இப்பொழுது பயபக்தியாய் எல்லாம் வல்ல சர்வ வல்லமையுள்ள தேவனின் பிரசனத்தில் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் அருள்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் மிக சிறந்ததா இருக்கிறதை உங்களுக்கு முழு நிறைவாய் தருவாராக. அவருடைய கிருபை உங்கள் மேல் தங்கியிருப்பதாக. ஒவ்வொருவரும் தங்களுடைய சுகத்திற்காக எழும்புவார்களாக. அதை ஒருபோதும் மறுத்து விடாதீர்கள். அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள். கிறிஸ்து இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். நாங்கள் அந்நியர்களாகி உங்களை மீண்டும் எங்களுடைய கூடாரத்திற்கு, எங்களுடைய ஆராதனைக்கு அழைக்கிறோம். நான் பேசும்படியாக அபிஷேகமானது ஒரு நிமிடம் என்னை விட்டு போகும்படியாகவே சற்று முன்னர் நான் பாடினேன். நீங்கள் இங்கே இருந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு இருப்பது ஒரு மகத்தான நாளாகவே இருந்தது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூடாரத்தில் ராபோஜனமும் பாதங்களை கழுவுதலும் உள்ளது. ஜனங்களாகிய உங்களில் எவரேனும் எங்களுடைய சுற்றுப்புற வட்டாரத்தில் இருப்பவர்களாய் இருந்தால் நீங்கள் வந்து எங்களை விசாரித்து விட்டு செல்லுங்கள். நாம் மீண்டும் சந்திக்கும் வரையில் எங்களுக்காக ஜெபியுங்கள். நாம் இப்பொழுது நம்முடைய தலைகளை வணங்குவோமாக.
போதகர் வந்து நம்மை கலைந்து செல்லும்படியாக கூற அல்லது அவர் விரும்புகிறதை கூறும்படிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறோம்.